ஹேய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்னையோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போகலாம். அழகான அந்த கோவை மாநகரம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் அமைதியை இழந்து கொண்டிருந்தது. சூரியன் மறையத் தொடங்கிய சிறிது நேரத்தில் முழு நிலவு பிரகாசித்தது. வாகனங்கள் போக்குவரத்துகள் எல்லாம் தன் வேலையை செவ்வென செய்து முடித்துவிட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டே உள்ளே வந்தான் துருவன். என்னடா வரும்போது இப்படி கத்துற, நான் இங்க தானே இருக்கேன் என்றார் லதா. என் செல்லக்குட்டி, இன்னைக்கு என்ன சமைச்ச? கால்வலி அந்த தைலம் போயிச்சதும் சரியாயிடுச்சா சொல்லு. ஏதோ பரவாயில்லடா. என்ன மம்மி சொல்ற? இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி தந்தேன், ஏதோ பரவாயில்லன்னு சொல்ற? டேய், விற்கிறவன் மருந்து தான் கொடுப்பான், மந்திரமுமா கொடுப்பான் உடனே நல்லா போக? என் கூட சேர்ந்து நீயும் நல்லா பேசி பழகிட்டமா. துருவன் தான் இந்த கதையின் நாயகன். தான் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காமல் ஒரு பணக்காரர் வீட்டில் டாக்ஸி டிரைவராக தன் பணியை தொடர்ந்தான். பின் அந்த முதலாளிக்கும் எல்லாமுமாக மாறி ஆளினால் ஆள் அத்தனை வேலைகளையும் இழுத்து கட்டி செய்யும் அளவுக்கு அந்த முதலாளிக்கு எல்லாமுமாய் ஆகி போனான். துருவன் அந்த முதலாளியை சந்தித்தது ஒரு விபத்து என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் துருவனும் அவன் அம்மாவும் மார்க்கெட்டில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது எதிரே ஒரு கார் டயர் பஞ்சராகி ரோட்டின் ஓரம் நின்று கொண்டிருந்தது. அதன் உரிமையாளர் வயதானவர் போல் தோற்றமளித்தார். துருவன் அவரை அப்படியே கடந்து செல்ல நினைத்தான். ஆனால் அம்மா லதா தான் என்னாச்சுன்னு கேளடான் என்று கூற அவனும் அங்கே சென்று கேட்டான். என்ன சார், கார் ரொம்ப நேரமா இங்கே நிக்குது, என்ன ப்ராப்ளம்? தேவராஜன் அவனை ஏற இறங்க பார்த்தார். ஒன்றும் இல்லை தம்பி, கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் மெக்கானிக்கு கால் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்றான். அப்படியா சார், சரி இருங்க, நான் வேணா மாட்டித்தரேன் என்று அவர் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அதை கழட்டிவிட்டு ஸ்டெப்னி டயரை மாட்டிவிட்டார். சார் மாட்டிட்டேன். ஏன் சார், ஒரு டிரைவரை வேலைக்கு வச்சுக்கலாம்ல என்று அவர் கூற வயதை மனதில் வைத்து கொண்டு கேட்டான். இருக்கான் தம்பி, அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா லீவ் வேணும், அதான் இன்னைக்கு வரல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததால நானே டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டு பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு பர்ஸை எடுத்து அதில் முழு 500 ரூபாய் தாளை அவனிடம் நீட்டினான். இல்ல சார், அதெல்லாம் வேணாம், நான் சும்மா ஹெல்ப் தான் பண்ணேன். துருவனின் பெருந்தன்மையை பார்த்த தேவராஜ் வியந்தார். தம்பி என்ன செய்யறீங்க என்று கேட்டார். டிகிரி முடிச்சிருக்கேன் சார், படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு அப்படியே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம்னு படிச்சுட்டு இருக்கேன். ஓ சரி சரி, உனக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியும் சார், நான் பார்க்குற வேலையில் பகுதி நேர வேலையே டிரைவிங் தான், அதை வச்சு தான் எங்கள் பொழப்பு ஓடுது. அப்போ உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எனக்கு வேணா டிரைவராக வரியா? அவன் திரும்பி தன் அம்மாவை பார்த்தான். அவள் சரி என்பது போல் தலையசிக்க, சரி வரேன் சார் என்றான் அவன். சரிப்பா, நாளையிலேருந்து வா, காலையில் 8 மணிக்கு அங்கே இருக்கணும் என்று தன் விசிட்டிங் கார்டை கொடுத்துவிட்டு இதை அட்வான்ஸ் வச்சுக்கோ என்று அந்த 500 ரூபாயை கொடுத்தார். அவன் மீண்டும் தன் அம்மாவின் முகத்தை பார்த்தான். என்னப்பா எதுக்கெடுத்தாலும் அம்மாவே பார்த்துட்டு இருக்க, இந்தா வாங்கிக்கோ என்று அவன் கையில் திணித்துவிட்டு நாளைக்கு மறக்காம வந்துடு என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். இப்படிதான் அவன் அந்த குடும்பத்தில் ஐக்கியமானான். தேவராஜன் வீடு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. மரவேலைகள் அனைத்தும் தேக்கால் செய்யப்பட்டிருந்தது. ஆங்காங்கே தூண்கள் அழகாய் காட்சியளித்தது. தேவராஜின் பிரதான தொழில் விவசாயம்தான். தேவராஜனுக்கு 3 பிள்ளைகள். மூத்தவன் ஆரி, அப்பாவுடன் விவசாயத்தையும் பண்ணைகளையும் வைத்து நிர்வகித்து கொண்டிருக்கிறான். 2வது பையன் வினோத், எம்இ படித்துவிட்டு வெட்டியாய் ஊரை சுற்றி கொண்டிருக்கிறான். கடைசியாக ஒரு பெண், அவள் பெயர் ஸ்ருதி, எம்பிபிஎஸ் படித்து கொண்டிருக்கிறாள். தேவராஜன் வீட்டு தோட்டை பராமரிக்க ஆட்கள், சமையல் வேலை செய்வதற்கு ஆட்கள், கார் ஓட்டுவதற்கு என்று அவர் வீட்டிலேயே 10 பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர். துருவன் வந்த புதிதில் இந்த வீட்டை ஆச்சரியமாகத்தான் பார்த்தான். முதல் நாளே தோட்டத்து வேலையாட்களுக்கு எப்படி செடிகளுக்கு தண்ணீர் செலுத்துவது என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அங்கு சென்று கொண்டிருந்த காரை சுத்தம் செய்ய தொடங்கினான். ஒரு இடத்தில் நிற்காமல் இங்கும் அங்கும் உலாவிக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஆரி அவனை அழைத்து, நீ யாரு, இங்க என்ன பண்ற, உனக்கு யார் வேணும் என்று கேட்டான். தேவராஜன் சார் தான் என்னை பார்க்க வர சொன்னாரு, அவர் இன்னும் எழுந்திருக்கலன்னு சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றான். இதுதான் நீ வெயிட் பண்ற லட்சணமா என்று மனதில் நினைத்து கொண்டு, எதுக்காக வர சொன்னார் என்று கேட்டான். டிரைவர் வேலைக்காக வர சொன்னார் என்றான் தயங்கியபடி. ஓ அவன்தானா நீ, சரி சரி, இங்கேயே இரு, அப்பா வந்ததும் சொல்றேன் என்று கூறிவிட்டு சென்றான். சிறிது நேர காத்திருப்புக்கு பின் முதலாளி அழைப்பதாக சொல்லி வேலையால் ஒருவன் வந்து கூப்பிட்டான். அவனும் உள்ளே சென்றான். அங்கு தேவராஜன் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தார்.
ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை புரட்டியபடி, வாப்பா துருவா, கரெக்டா சொன்ன டயத்துக்கு வந்துட்ட போல என்றார். ஆமா சார், நான் டைம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். அதான் பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு எனக்கு எங்கும் வெளியே போக வேண்டிய வேலை இல்லை. என் பொண்ணை காலேஜில் ட்ராப் பண்ணிடு என்று சொல்லிவிட்டு, ஸ்ருதி இங்கே வாமா என்று தன் மகளை அழைத்தார். வாட்சை சரியாக கட்டிக்கொண்டு கீழே குனிந்தவாறே வந்து கொண்டிருந்தாள் ஸ்ருதி. சொல்லுங்கப்பா என்றாள். இவள்தான் இன்னைக்கு உன்னை காலேஜில் ட்ராப் பண்ண போறான். நான் புதுசா சேர்த்த டிரைவர் தம்பி, பேரு துருவன். ஸ்ருதி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஐயோ, என்ன மேடம், லிப்ஸ்டிக் இவ்வளோ அதிகமாக போட்டிருக்கீங்க. ஐலனரும் கொஞ்சம் ஓவரா இருக்கு, போய் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க என்றான். ஸ்ருதி அவன் இப்படி சொன்னதும் தன் கைப்பையில் இருந்த சிறிய கண்ணாடியை எடுத்து பார்த்தாள். அவளுக்கும் எல்லாம் சரியாகவே இருந்தது. எல்லாம் சரியாத்தான் இருக்கு, நான் எப்பவும் இப்படிதான் போடுவேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்றாள் சற்றே கோபத்தோடு. மேடம், கூல் கூல், உண்மையாவே பார்க்க பயங்கரமா இருக்கு மேடம், அதான் சொன்னேன். ஸ்ருதி அவனை முறைத்து விட்டு, அப்பா நான் காலேஜ் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு முன்னே நடந்தாள். சார், நான் போய் டிராப் பண்ணிட்டு வரேன் சார். தேவராஜ் சிரித்துக்கொண்டே, அவள் கொஞ்சம் கோபக்காரி, பார்த்து நடந்துக்கோ என்றார். ஓகே சார் என்றான் பவ்யமாக. ஸ்ருதி காரின் முன் நின்றிருந்தாள். டிரைவர் சீட்டுக்கு சென்ற துருவனை பார்த்து, எனக்கு யாரு கார் டோர் ஓபன் பண்ணி விடுவாங்க என்றால் அதே கோபத்தோடு. ஏன் மேடம், உங்களுக்கு திறக்க தெரியாதா என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்து விட்டான். மேடம், எந்த காலேஜ் போகணும் கேட்க மறந்துட்டேன். நான் எங்க படிக்கிறேன்னு கூட உனக்கு தெரியாதா? அதனால தான் நீ இவ்வளோ பேசுற. ஸ்ருதியை ஒரு பார்வை பார்த்து விட்டு, மெடிக்கல் காலேஜ் தானே மேடம் என்றான். ஆமாம், இப்பதான் தெரியாதுன்னு சொன்னேன். தெரியாததான் மேடம், சும்மா கெஸ் பண்ணேன். இந்த பணக்கார வீட்டில் பிறந்தாலே இப்படிதான். பையனா இருந்தா இன்ஜினியர், பெண்ணா இருந்தா டாக்டர், அவ்வளவுதான். ரொம்ப ஸ்மார்ட்னு நினப்பு. நான் ஒன்றும் டாக்டர் இல்லை. அப்புறம் நான் என்ன படித்தா உனக்கு என்ன? சொன்னாதானே மேடம் அங்கே ட்ராப் பண்ண முடியும். நான் சொல்கிற ரூட்டில் போ, அது போதும். கோவையின் பிரதான சாலை ஒன்றில் லாவகமாக காரை ஓட்டி சென்றான் துருவன். ஐயா எப்பவுமே இப்படித்தானா என்றாள் ஸ்ருதி. எப்படி? கொஞ்சம் அதிக பிரசிங்கத்தனமாக. அப்படியெல்லாம் இல்லை மேடம், எப்பவுமே நான் உண்மைதான் பேசுவேன் என்றான் நக்கலாக. ஸ்ருதிக்கு மீண்டும் கோபம் வந்தது. அவள் முகமாற்றத்தை பார்த்துவிட்டு, சில சமயம் பொய்யாவும் சொல்லுவேன் என்றான். உடனே அவள் வாய் விட்டு சிரித்து விட்டாள். பட் உண்மையாவே உங்க ஃபேஸ்ல மேக்கப் கொஞ்சம் அதிகம்தான், அதான் சொன்னேன். ஓகே ஓகே, சரி பண்ணிக்கிறேன். அதன் பின் இருவரும் சகஜமாக பேசத் தொடங்கினர். இப்படியே சென்று கொண்டிருந்தது அவனது வாழ்க்கை. அவர்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாய் நுழைய தொடங்கியவன் தேவராஜன் மனதிலும் நுழைந்து சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டான். தேவராஜனுக்கு டிரைவர் மட்டும் இல்லாமல் 3 வேளையும் நேரத்திற்கு உணவு கொடுப்பது, மாத்திரை மருந்துகளை சரியா கொடுப்பது என்ற அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவே மாறியிருந்தான். தேவராஜனுக்கும் துருவனுடன் இல்லாவிட்டால் அந்த நாள் சரியாகவே போகாது என்றும் அளவிற்கு அவனை பிடித்திருந்தது. இப்படிதான் அந்த வீட்டுக்கு அவனும் ஒரு உறுப்பினராகி போனான். அம்மா, பயங்கரமா பசிக்குது, எனக்கு சாப்பாடு எடுத்து வை. வந்தவனே சாப்பாடை போய் கை கால் அலம்பிட்டு வா. அம்மா, அந்த பைய பாரு, உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா எனக்கு பிடிச்சது என்று அலட்சியமாக அந்த பையை திறந்து பார்த்தார். நியூஸ் பேப்பர் சுற்றப்பட்டு ஒரு பொருள் இருந்தது. என்ன இது, பிரிச்சு பாருமா. லதா அதை பிரித்து பார்த்ததும் ஒரு நொடி அவள் கண்கள் கலங்கியது. அதில் இறந்து போன அவள் கணவரின் புகைப்படம் பெரிதாக பிரேம் செய்யப்பட்டிருந்தது. அம்மா, ஏமா அலற என்று பக்கத்தில் வந்து அமர்ந்து அவன் கண்ணை துடைத்து விட்டான். உன் அப்பா மட்டும் இந்நேரத்தில் இருந்திருந்தா நம்ம நிலைமை இருந்திருக்கவே மாட்டோம். நீயும் இப்படி டிரைவர் வேலை பார்க்கணும்னு அவசியம் இருந்திருக்காது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பிடிச்சுதான் இந்த வேலையை செய்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிவா சாப்பிடலாம். துருவன் இப்படி சொன்னவுடன் லதா சற்று மனதை தேற்றிக்கொண்டார். பின் இருவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினர். துருவனின் அப்பா இறந்து சில காலம்தான் ஆகிறது. இப்படிதான் லதா அடிக்கடி கணவனை நினைத்து அழுவார். இவனும் தன் தாயை சமாதானப்படுத்துவான். துருவன் எப்போதும் போல் தேவராஜின் வீட்டிற்கு வேலைக்கு சென்றான். என்றும் இல்லாமல் இன்று அங்கு ஒரு அமைதி நிலவியது. கேட்டை திறந்துவிட்டு வாட்ச்மேனிடம் என்னாச்சு என்று கேட்டான். நீங்களே உள்ள போய் பாருங்க என்றான் அவன். துருவன் கொஞ்சம் கொஞ்சமாக தோட்டத்தை கடந்து உள்ளே சென்றான். அவனது மனம் அடித்து கொண்டது. ஒருவேளை தேவராஜ் சாருக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று எண்ணினான். அதை நினைக்கும் போதே அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகியிருக்க கூடாது என்று அவன் மனம் வேண்டிக் கொண்டது. வீட்டிற்கு முன் எல்லோரும் கூட்டமாக நின்று கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை கடந்து உள்நோக்கி சென்றான். அங்கு பார்த்த காட்சியில் அவன் உடல் வெடவெடுத்து போனது. அவன் எல்லோரையும் கடந்து உள்ளே சென்றான். அவனுக்கு நேற்று நடந்த காட்சிகள் எல்லாம் கண் முன் தோன்றி மறந்தது. நேற்று காலை தேவராஜனின் 2வது மகன் வினோத் கத்தி கொண்டிருந்தான். நான் இப்பவே பிசினஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு சொத்து பிரிச்சு கொடுங்க. தேவராஜனுக்கு மிகுந்த கோபம் வந்தது. அப்படியெல்லாம் சொத்தை பிரிக்க முடியாது, எனக்கு பின்னால் தான் எல்லாம்.
அப்பா நீங்க இப்படியே சொல்லிட்டு இருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஏதாவது செஞ்சுக்க தான் போறேன். டேய் ஏன்டா இப்படியெல்லாம் பேசுற என்றான் ஆரி. பின்ன என்ன சொத்தையும் பிரிச்சு தர மாட்டேங்கிறாரு, எனக்கு பிசினஸ் பண்ணவும் பணம் தர மாட்டேங்கிறாரு, நான் என்னதான் செய்யறது? நீ என்ன பெரிய பிசினஸ் பண்ண போற? இங்க இருக்கிற வேலையை பார்க்கவே ஆளை காணோம் என்றான் தேவராஜன். இங்க என்ன வேலை இருக்கு? ஏற்கனவே பேஞ்ச மழைக்கு பயிரெல்லாம் மூழ்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் நீங்க போட்ட காசு எடுக்க முடியுமான்னு பாருங்க. டேய் அதெல்லாம் இயற்கை, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இருக்கட்டும்பா, நாம ஒன்றும் பண்ண முடியாதான். பட் இதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் பண்ண பணம் வேணும். ஏற்கனவே நீ பண்ண பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. முதல்ல நீ ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போ. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பின்ன சொந்தமா பிஸ்னஸ் பண்ணலாம். நோ நோ, முதல்ல பிஸ்னஸ் செய்யும் போது என்கிட்ட ஐடியா இல்லாம இருந்துச்சு. இப்போ என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. சரி உனக்கு எவ்வளவுதான் பணம் வேணும் என்றார் வேண்டா வெறுப்பாக. ஜஸ்ட் 50 லட்சம் இருந்தா போதும். என்னது 50 லட்சம் வேணுமா? எடுத்த உடனே அகலக்கால் வைக்காத, சின்னதா ஆரம்பி, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏற்கனவே சின்னதா ஆரம்பிச்சுதான் இப்படி திவால் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. உன் கான்ஃபிடென்ட்டை வச்சு ஊறுகாய் போடு. டேய் அவன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5 லட்சம் போட்டு விடுடா என்று ஆரிய பார்த்து சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் தேவராஜன். வெறும் 5 லட்சம் வச்சு என்ன பண்றது? சரி விடுடா, இப்போதைக்கு இதை வச்சு ஆரம்பி, அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான் ஆரி. நீயும் அவரை மாதிரியே பேசி என்று கோபத்தோடு வெளியே கிளம்பி சென்றான் வினோத். சார் உங்க ப்ரெஷர் மாத்திரை என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தான் துருவன். சரியான நேரத்துக்கு தான் கொண்டு வந்திருக்க. ரொம்ப கோவப்படாதீங்க சார், உங்க ஹெல்த்துக்கு ஆகாது. இது கோபம் இல்ல துருபா, அவனை நினைச்சு எனக்கு பயம்தான். ஏற்கனவே செஞ்ச பிசினஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்றான். எதுக்கும் கணக்கும் காண்பிக்கல. இது போதாதுன்னு எப்போவே நைட் லேட்டா தான் வர்றது. இப்படி பொறுப்பு இல்லாமலே இருக்கானே. சரி சார் கவலைப்படாதீங்க, ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். அவன் போன பின்ன எனக்கு நிம்மதியா இல்லாம போச்சு. ஆரிய பத்தி எனக்கு கவலை இல்ல, வினோத் தான் தருதலை ஆடுவானோன்னு பயமா இருக்கு. சார் நாளைக்கு உங்களுக்கு டாக்டர் செக்கப் அப்பாயின்மெண்ட் இருக்கு என்றான் பேச்சை திசை திருப்பும் விதமாக. அதுக்குள்ள 1 மாசம் ஆயிருச்சா? ஆமா சார். சரி நீங்க இங்கேயே இருங்க, நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரேன். என்ன செய்ய சொன்னேன்? திணை அடையும் அவியலும் சார். இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. ஒரு பூரி மசாலா, பொங்கல் வடை அந்த மாதிரி எதுவும் இல்லையா? அதெல்லாம் இருக்கு சார் மற்றவங்களுக்கு, ஆனா உங்களுக்கு அடையும் அவியலும் தான். சுகர் உங்களுக்கு 300க்கு மேல இருக்கு, மறந்துட்டீங்களா? போடா போய் ஏதோ ஒன்று எடுத்துட்டு வா. அதை வேற ஞாபகப்படுத்திக்கிட்டு துருவன் சிரித்து கொண்டே கீழே சென்றான். ஸ்ருதியும் அவள் தோழி ரித்துவும் பேசிக்கொண்டே கேம்பஸில் நடந்து வந்து கொண்டிருந்தனர். இன்னைக்கு ஷீலாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, ஷார்ப்பா 7 o'clock வந்துரு ஸ்ருதி. இல்லடி நான் வரல. ஏன் என்னாச்சு, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்லடி அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு, அதான். ஏன் இதெல்லாம் ஓவர். என்னவோ நீ பார்ட்டிக்கு வந்ததே இல்லைங்கிற மாதிரி பேசுற. இல்ல ரித்து, அப்பா கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்காரு, அதான் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. சரி அப்போ ஒன்று பண்ணு, நீ எங்க வீட்டுக்கு வா, நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு பார்ட்டிக்கு போகலாம். இப்போ எங்க டிரைவர் வந்து இருக்கானே, அவனை ஸ்டடி ஒர்க் இருக்குன்னு சொல்லி அனுப்பிடு. சரி என்று சொன்னாள் ஸ்ருதி அரைமனதாக. இருவரும் வெளியே வந்து கேட் பக்கம் காத்திருந்த துருவனிடம் வந்தனர். ஸ்ருதியை பார்த்ததும் துருவன் போகலாமா மேடம் என்றான். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்டடி ஒர்க் இருக்கு, ரித்து வீட்டுக்கு போய் கம்பைன் ஸ்டடி பண்ண போறேன். அப்பா கிட்ட சொல்லிடு. ஏன் மேடம், ரித்துவை வேணா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்களேன். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னதை மட்டும் அப்பா கிட்ட சொல்லிடு, ஓகேவா? துருவன் சரி என்று சொல்லி கிளம்பி சென்றான். அதன் பிறகு அவன் வீட்டுக்கு சென்று தேவராஜிடம் ஸ்ருதி சொன்னதை கூறினான். என்ன பிள்ளைங்களோ, காலேஜ் விட்டா வீடு, வீட்டை விட்டா காலேஜ்னு இல்லாம சுத்திட்டு திரியிறான். கேட்டா ஸ்டடி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்றான். இங்க உட்கார்ந்து படிச்சா படிப்பு ஏறாதா என்ன என்று அழுத்து கொண்டார் தேவராஜன். சரி துருவா, நீ கிளம்பு, உனக்கு டைம் ஆயிடுச்சு. சார் ஸ்ருதி மேடம் ஃபோன் பண்ண பின்னே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறேன். அவ எப்போ வருவாளோ, அதான் ஆரி இருக்கான்ல, கூட்டிட்டு வருவான். அது வரைக்கும் நீயே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், கிளம்பு. ஓகே சார் நான் வரேன். அவ்வளவுதான் துருவன் இருக்கும் வரை நடந்தது. அதன் பின் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து கொண்டே உள்நோக்கி சென்றான். ரித்துவின் காரில் ஏறி இருவரும் ரித்து வீட்டிற்கு சென்றனர். ரித்துவின் வீட்டில் அவள் அம்மா இன்னும் அலுவலகத்திலிருந்து வரவில்லை. அவள் அண்ணன் வினய் மட்டும்தான் இருந்தான். ஹாய் ஸ்ருதி, எப்படி இருக்க என்றான் வினய். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் ஏதோ, இந்த பிசாசு கூட காலத்தை ஓட்டிக்கிட்டு என்றான் ரித்துவை பார்த்து. ரித்து முறைத்து கொண்டே நீ தாண்டா பிசாசு என்றாள். சரி சரி ரித்து கிளம்பு போகலாம் என்றாள் ஸ்ருதி சிரித்து கொண்டே. ஓ நான் கிளம்பிட்டேன் என்றான் வினய். நீங்களும் வரீங்களா? எஸ், நான் இல்லாம ஷீலா பர்த்டே பார்ட்டியா? ஸ்ருதி, ரித்து, ஷீலா 3 பேருமே நல்ல தோழிகள். அந்த வகையில் ஷீலாவையும் ஸ்ருதிவையும் ரித்துவின் அண்ணன் வினைக்கு நன்று தெரியும். 3 பேரும் கிளம்பி சென்றனர். வினய் தான் காரை ஓட்டி கொண்டு வந்தான். அங்கு சென்றவுடன் ஷீலா அவர்களை வரவேற்றாள். எல்லாரும் பார்ட்டியை ஜாலியாக என்ஜாய் செய்து கொண்டிருந்தனர்.
ஸ்ருதி மட்டும் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த வினய் ஸ்ருதியின் அருகில் வந்தான். ஏன் ஸ்ருதி, நீ முன்ன மாதிரி இல்லையே, ஏன் இப்படி தனியா வந்து நின்னுட்ட? இல்லை வினய், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குதாதான். இப்ப எல்லாம் உன் ஃபேஸ்ல முன்ன மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இல்லை, எப்பவுமே டல்லா இருக்க. ஏதாவது பிரச்சனையா சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை வினய், நான் எப்போதும் போலதானே இருக்கேன். ஏதோ சொல்ற, நம்புற மாதிரி தான் இல்ல. ஸ்ருதி மெல்லிய புன்னகை ஒன்றை பரவ விட்டாள். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணணும் என்றாள் ஸ்ருதி. ஏன் அதுக்குள்ள போற? அப்போ நீ வராமலே இருந்திருக்கலாமே. நான் வரலன்னு தான் சொன்னேன். ரித்து கேட்டாதானே. அதுவும் இல்லாம ஷீலா வேற கோபிச்சுக்குவா. அதான் வந்துட்டேன்னு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போயிடலான்னு. அடி பாவி, சரி சரி வா போகலாம். ஸ்ருதி அனைவரிடம் விடைபெற்று வினயுடன் கிளம்பினாள். இரவு தாமதமாக தான் வீட்டுக்கு வந்தான் வினோத். வரும்போதே ஃபுல் போதையில் இருந்தான். எல்லோரும் தூங்கி விட்டார்கள். ஆரி மட்டும் விழித்திருந்தான். என்னடா எப்ப பாரு லேட்டா வர, நடக்க முடியாத அளவுக்கு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்திருக்க. இப்படி இருந்தா அப்பா எப்படி பிசினஸ் பண்ண பணம் தருவார்? அண்ணா, என் ஃப்ரீடத்துல நீ தலையிடாத. அவரே பணம் கொடுக்க சம்மதிச்சாலும் நீ வேணான்னு சொல்லிடுவ போலிருக்கே. மொத்த சொத்தையும் நீயே ஆட்டையை போடலான்னு நினைக்கிறியா? போடா டேய், குடிச்சிட்டு வளராத. உனக்கு நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் கேட்கறதும் கேட்காதும் உன் இஷ்டம். எனக்கு யாரும் நல்லது சொல்ல வேணாம். எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். சரிடா, உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்புறம் ஏன் சத்தம் போட்டு பேசுற? அப்பா எழுந்திருச்சிருக்க போறார் என்று சொல்லிக்கொண்டே வினோத்தை தள்ளிக்கொண்டு அவன் ரூமிற்குள் சென்று கட்டிலில் சாய்த்தான். ஏதோ பொம்மை போல் கைகளை நீட்டு படுத்து கொண்டான் வினோத். அவனை சிறிது நேரம் கவலையாக பார்த்து கொண்டிருந்தான் ஆரி. பின் அவனும் தன் ரூமிற்கு சென்று படுத்து கொண்டான். ஏனோ அவனுக்கு நீண்ட நேரம் தூக்கம் வரவில்லை. துருவனின் வேண்டுதல் எல்லாம் தேவராஜன் சாருக்கு ஏதும் ஆகிடக்கூடாது என்பதாகவே மட்டுமே இருந்தது. ஆனால் உள்ளே சென்று அவன் பார்த்த காட்சியில் உடல் வெடவெடத்துதான் போனது. அங்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார். அவரிடம் மாறி பேசிக் கொண்டிருந்தான். அப்போ வீட்ல நீங்க தான் லாஸ்டா தூங்க போனீங்க அப்படிதானே என்றார் இன்ஸ்பெக்டர் ஆதிரன். ஆமா சார், என் தம்பி வீட்டுக்கு லேட்டா தான் வந்தான். வரும்போதே போதையில் வந்தான். அவனை படுக்க வச்சுட்டு நான் தான் லாஸ்டா போய் தூங்கினேன். உங்க சிஸ்டர் ஸ்ருதி எத்தனை மணிக்கு வந்தாங்க வீட்டுக்கு? அவள் ஃப்ரெண்டு ரித்து கூட கம்பைன் ஸ்டடி பண்ணிட்டு 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டா. அவங்களாவே வந்துட்டாங்களாம். இல்லை சார், ரித்துவோட அண்ணன் வினய் காரில் வந்து கொண்டு வந்து விட்டான். ஓகே என்று சொல்லிக்கொண்டே திரும்பிய அதிரன் அப்போதுதான் துருவனை பார்த்தான். இவன் யாரு? பேரு துருவன். இங்கே தான் டிரைவராக ஒர்க் பண்ணுறான். டிரைவர் மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு தேவையான எல்லா வேலையும் இவன் தான் செய்வான். அப்போ மிஸ்டர் தேவராஜனுக்கு இவன் தான் ரொம்ப க்ளோஸ்னு சொல்லுங்க. ஆமாம் சார், இவன் மேலே அப்பாவிற்கு தனி பிரியம். இன்ஸ்பெக்டர் அதிரன் சிறிது நேரம் துருவனையே பார்த்து கொண்டிருந்தான். அதிரன் துருவன் பக்கத்தில் வந்து, இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்த என்றான். அதிரன் துருவனை, எல்லா வேலையும் செய்வேன். கார் டிரைவரா போவேன், காய்கறி லோட்டி ஏற்றிட்டு போவேன், பெயிண்ட் அடிக்க போவேன், இப்படி கிடைக்கிற எல்லா வேலையும் செய்வேன் சார். நீ கார் சொந்தமா வச்சிருக்கியா? இல்லை சார், சுகன் டிராவல்ஸ்ல ஆள் இல்லைன்னா என்னை கூப்பிடுவாங்க, நானும் போவேன் சார். ஓ, உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? நானும் அம்மாவும் மட்டும்தான் சார். ஒரு தங்கச்சி இருக்கா, அவ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறா. அப்பா இல்லை. தங்கச்சி ஃபீஸ் கட்டுறதுலேருந்து அம்மா பார்த்துக்கிறது வரை எல்லாமே உன் பொறுப்பு, அப்படித்தானே? எஸ் சார். உங்களுக்கு கடன் ஏதாவது இருக்கா? சொல்லிக்கும்படியா எதுவும் இல்லை சார். பேங்க்ல தான் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கோம். பேங்க்ல லோன் கட்ட சொல்லி ப்ரெஷர் பண்ணாங்களாம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல சார். உன் அம்மாவுக்கு உடம்புக்கு எதுவும் முடியாமல் இழுத்தான் அதிரன். சார், வாட் ஆர் யூ ஆஸ்கிங்? அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க என்றான் கோபமாக. ஓகே ஓகே, கூல். ஐ ஜஸ்ட் ஆஸ்க்ட் ஃபார் த என்கொயரி. என்ன ப்ராப்ளம் சார்? என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே தெரியும். நேற்று நைட் இவங்க ஃப்ரீ கேஸில் யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சிருந்த 1 கோடி ரூபாயை காணும். வாட் என்றான் அதிர்ச்சியாக. எஸ், அங்கே வச்ச இடம் வெளியால் யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. ஸோ இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அல்லது இங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாராவது தான் பிளான் பண்ணி எடுத்திருக்கணும். அப்போ நான் எடுத்திருப்பேன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க, அப்படிதானே சார்? எல்லாரையும் விசாரிக்கிறது என் கடமை. அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நோ மிஸ்டர் அதிரன், இவன் ஒரு அப்பாவி. இவன் எடுத்திருக்கவே வாய்ப்பில்லை என்றான் தேவராஜன். இந்த காலத்தில் யாரையும் அவ்வளோ சுலபமாக கெஸ் பண்ண முடியாது. ஓகே துருவன், நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம். துருவன் உள்ளே சென்றான். மிஸ்டர் ஆரி, உங்களுக்கு ஏதாவது பண்ணை விவசாயம் தவிர வேறு ஏதாவது பிஸ்னஸ் இருக்கா? ஃபைனான்ஸ் பண்றேன் சார். ஓ, உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்றான் அதிரன். என் தம்பி வினோத் மேல கொஞ்சம் டவுட் இருக்கு சார். அவன் பிஸ்னஸ் பண்ண 50 லட்சம் பணம் வேணும்னு கேட்டான். அப்பா 5 லட்சம் தான் தர முடியும்னு சொன்னாரு. அந்த கோபத்தில் அவன் எடுத்திருக்கலாம். நேற்று நைட்டு தான் அந்த பணம் காணாம போச்சுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? இல்லை சார், ஒரு வாரத்துக்கு முன்னே பார்த்தேன். அப்போ அங்கே தான் இருந்துச்சு. ஃப்ரீ கேஸில் லாக் போட்டு தான் வச்சுருந்தேன். அந்த ரூம் சாவி கூட என்கிட்ட தான் இருந்துச்சு.
இன்ஸ்பெக்டர் அதிரன் அந்த ரூமை பார்வையிட்டான். மிகவும் சிறிய ரூம். மொத்தமே 2 பீரோக்கள் இருந்தது. அதில் ஒரு பீரோவில் நகைகள் வைத்திருந்தான். இன்னொரு பீரோவில் தான் பணம் வைத்திருக்கிறான் என கூறினான் ஆரி. எப்போதும் நீங்க தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்குவீங்களா? எஸ் சார். அப்பா என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. ஸோ நான் தான் பார்த்துக்குவேன். அதிரன் அந்த பீரோவை பார்த்த பின் ஆரியிடம், இதிலிருந்து பணம் மட்டும்தான் காணாமல் போயிருக்கு. பட் நேத்துன்னு இல்ல. இந்த ஒரு வாரத்தில் எப்ப வேணாலும் காணாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சார், நான் பார்க்கும்போது 2 பீரோவும் ஓப்பனா தான் இருந்துச்சு. அதுல ஒரு பீரோல வைத்திருந்த நகைகள் எல்லாம் சரியா தான் இருக்கு என்று கூறினான் ஆரி. ஓ! ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஃபேமிலிட்ட விசாரிச்சுட்டு அப்புறமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே. எனக்கு என் தம்பிய தவிர யாரு மேலயும் சந்தேகம் வரல சார். ஆனா அவன் எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். அப்போ உங்க டவுட் முழுவதும் வினோத் மேல தான். சரி, நாங்க விசாரிக்கிறோம். இன்ஸ்பெக்டர் அதிரனும் போலீஸ் விவேகனும் D3 போத்ரன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண்ணை விசாரித்துக் கொண்டிருந்தனர். உன் பேர் என்னம்மா? ரேஷ்மா சார். என்ன பார்க்கணும்னு சொன்னியாம், ஏதாவது ப்ராப்ளமா? எஸ் சார், கொஞ்சம் பர்சனல் என்றால் தயங்கியபடி. எதுவாக இருந்தாலும் தைரியமா சொல்லு என்றான் அதிரன். நான் ஒருத்தரை லவ் பண்ணேன் சார். அவன் கேரக்டர் பிடிக்கல, அதனால பிரேக்கப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவன் ஏதாவது ப்ராப்ளம் பண்றானா? நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி விடுவேன்னு பிளாக்மெயில் பண்றான். போட்டோவை அனுப்பாம இருக்கணும்னா 1,00,000 பணம் வேணும்னு டார்ச்சர் பண்றான். சரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளையில அவன் லவ் பண்ற மேட்டரை சொல்லிடலாமே. அதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கு சார். அதிரனுக்கு எல்லாம் புரிந்தது. அவள் காதலிக்கும் போது அவனுடன் உறவு வைத்திருக்கிறாள். அதைத்தான் எப்படி சொல்வது என்று தயங்கிக் கொண்டு இருக்கிறாள். உனக்கு எப்ப மேரேஜ்? இன்னும் 1 மந்த் இருக்கு சார். சரிம்மா, அவன் போட்டோ ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு போ. அப்படியே அவன் அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லு. மத்ததை நான் பார்த்துக்கிறேன். போட்டோவுக்கு பின்னாடி அட்ரஸ் இருக்கு சார் என்று சொல்லிவிட்டு ரேஷ்மா ஒரு போட்டோவை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். எத்தனை பட்டாலும் இந்த பொண்ணுங்களுக்கு ஏன் சார் இன்னும் புத்தியே வர மாட்டேங்குது? காதலிக்கும் போது எல்லாத்தையும் இழந்துடுறது. அப்புறம் பணம் கேட்டு டார்ச்சர் பண்றான், பிளாக்மெயில் பண்றான், மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன்னு மிரட்டுறான்னு இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது என்றான் விவேகன். சரி சார், என்ன காலையில இருந்து உங்களை காணோம். ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன். என்னாச்சு சார்? எனிதிங் சீரியஸ்? தேவராஜனு ஒரு ஃபைனான்சியர். அவங்க வீட்டில் 1 கோடி ரூபாய் திருட்டு போயிருச்சு. அது விஷயமா தான் போயிருந்தேன் என்று இங்கு நடந்ததெல்லாம் கூறி முடித்தான். என்ன சார், கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. இன்ட்ரெஸ்டிங் தான். இப்போ அங்கதான் போக போறோம். ஆயோட தம்பி வினோத்தை விசாரிக்க போறோம். அம்மா என்று அழைத்து கொண்டே உள் நுழைந்தான் துருவன். என்னடா இந்த நேரத்துக்கு வந்திருக்க என்றால் லக்ஷ்மி கடிகாரத்தை பார்த்து கொண்டே. கடிகாரத்தில் மணி 4ஐ காட்டியது. ஸ்ருதியை காலேஜில இருந்து பிக்கப் பண்ண வந்தேம்மா. அப்படியே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? தேவராஜன் சார் வீட்டில் 1 கோடி ரூபாய் திருட்டு போயிடுச்சு. அது சம்பந்தமா போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வந்து விசாரிக்க வாய்ப்பு இருக்கு. நீ ஏதும் பயந்துக்காத. நம்ம எதுக்குடா விசாரிக்கணும்? அங்க வேலை செய்யற எல்லாரையும் விசாரிப்பாங்கம்மா. அப்புறம் முக்கியமான விஷயம், தங்கச்சி பத்தி கேட்டா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான்னு மட்டும் சொல்லு. லக்ஷ்மி சரி என்பது போல் தலையசைத்தாள். இன்ஸ்பெக்டர் அதிரனும் வினோத்தும் நேருக்கு நேர் சோபாவில் அமர்ந்திருந்தனர். மிஸ்டர் வினோத், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சார், நீங்க சுத்தி வளைச்சு பேச வேண்டாம். நான் ME படிச்சிருக்கேன். பிசினஸ் பண்ண பணம் வேணும்னு அப்பாட்ட கேட்டேன். அவரும் என் அக்கௌண்ட்டுக்கு 5,00,000 பணம் ஆரியா அனுப்ப சொன்னார். இன்னும் அந்த பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வரல. அந்த கோபத்தில் குடிச்சிட்டு வந்து அவங்கிட்ட சத்தம் போட்டேன். மற்றபடி எனக்கும் அந்த காணாம போன பணத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்றான் அதிரன். எஸ், என் அண்ணன் ஆரி மேல. வாட்? ஆரி மேலையா? ஆமா சார். அவனே பணத்தை வைப்பானாம், அவனே அதை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவானா? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல சார். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? பணம் எதுவும் காணாம போகல. இது எல்லாமே ஆரியோட டிராமா. பணம் காணாம போச்சுன்னு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை நான் தான் எடுத்தேன்னு உங்களை நம்ப வச்சு என்னை ஜெயில தள்ளுறதான் அவனோட நோக்கம். ஆரி ஏன் அப்படி நினைக்கணும்? ஏன்னா இந்த சொத்து எல்லாமே அவனே அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அவன் கொடுத்த கம்ப்ளைண்டின் படி நம்பி நீங்களும் உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே மிஸ்டர் வினோத், அது பொய்யா உண்மையான நாங்க கண்டுபிடிக்கிறோம். பாய். அதிரனும் விவேகனும் அங்கிருந்து சென்றனர். என்ன சார் இவன் இப்படி பேசுறான்? தப்பு செஞ்சா யாரும் நான் தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு டவுட் சார். ஆரி சொல்றது உண்மையா இருக்குமா, இல்ல வினோத் சொல்றது உண்மையா இருக்குமா? நீ என்ன நினைக்கிற விவேகா? எனக்கு என்னவோ ஆரி சொன்னதுதான் உண்மையா இருக்கும்னு தோணுது சார். பணம் உண்மையாகவே காணாம போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வினோத் தன் கேஸை திசை திருப்ப பாக்குறான். இருக்கலாம் என்றான் அதிரன். நெக்ஸ்ட் யாரை விசாரிக்க போறீங்க சார்? ஸ்ருதி. சார், ஸ்ருதி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 1 கோடி ரூபாய் தேவை. என்ன இருக்குது? அதிரன் விவேகனை பார்த்து முறைத்தான். என்ன சார், தப்பா எதுவும் சொல்லிட்டேனா? இல்ல விவேகா, நீதானே சொன்ன பொண்ணுங்களுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதுன்னு. அந்த வகையில் ஸ்ருதி யாரிடமாவது ஏமாந்திருக்கலாம் என்று அதிரன் நிறுத்த, ஸ்ருதி பெரிய இடத்து பொண்ணுங்கிறனால பெரிய அமௌண்டா கேட்டிருக்கலாமே. வேற வழி இல்லாம இந்த பணத்தை ஸ்ருதி எடுத்திருக்கலாம். நீங்க அதைத்தான் சார் சொல்ல வரீங்க என்றான் விவேகன். கரெக்டா என் பாயிண்டை கேட்ச் பண்ணிட்டியே.
இத்தனை வருஷமா அவங்க கூடவே இருக்கேனே சார், இது கூடவா புரிஞ்சுக்க முடியாது என்றான் விவேகன். எடுத்த உடனே எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. எனக்கு துருவன் மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்கு என்று புதிர் போட்டான் ஆதிரன். அதே நேரம் துருவன் ஸ்ருதியை காலேஜ்ல இருந்து பிக்கப் செய்து வந்து கொண்டிருந்தான். எதுவும் பேசாம வர்றீங்க? இன்னைக்கு எதுவும் ஸ்டடி ஒர்க் இல்லையா? இல்லை என்றால் அமைதியாக. என்னாச்சு, ஏன் சோகமா இருக்கீங்க? அது ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாது என்பது போல் அவளை பார்த்தான். அவன் பார்வையை அலட்சியப்படுத்திவிட்டு மீண்டும் அமைதியாகவே வந்தாள் ஸ்ருதி. வாட் ஆர் யூ ப்ராப்ளம்? நீ தான் ப்ராப்ளம். கொஞ்சம் வாயை மூடிட்டு வர முடியுமா? துருவனுக்கு உடனே கோபம் வந்தது. அதை வெளிக்காட்டு கொள்ளாமல் அமைதியாக வந்தான். ஸ்ருதியின் வருதைக்காக காத்திருந்தான் அதிரன். ஸ்ருதி காரிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தாள். அதிரன் அவளை பார்த்து புன்னகைத்தான். பதிலும் அவளும் புன்னகைத்தாள். சொல்லுங்க சார், என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்களாமே? எஸ் ஸ்ருதி, உங்க வீட்ல காணாம போன பணத்தை பத்தி விசாரிக்கலாம் தான். ஆமா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது சார், பட் நான் எடுக்கல. என்ன இவ்வளோ அலட்சியமா பதில் சொல்றீங்க? அப்படி இல்லை சார், எனக்கு பணத்துல பெருசா ஈர்ப்பு கிடையாது. எனக்கு தேவையான பணமும் கிடைச்சிடுது. ஸோ அதில் நான் தலையிடவும் மாட்டேன். உங்களுக்கு தேவையான பணத்தை யார் கொடுப்பா? ஆரியா இல்ல அப்பாவா? எனக்கு எப்பவுமே பண தேவையா இருந்தாலும் அப்பா கிட்ட தான் கேட்பேன். அவரும் எந்த மறுப்பும் இல்லாம கொடுத்துடுவாரு. ஓகே, நாங்க இவ்வளவு நேரம் விசாரிச்சதுல ஆரி வினோத் எடுத்திருப்பான்னு சந்தேகப்படுறான். வினோத் ஆரி தான் ஏதோ டிராமா பண்றான், பணம் காணாமல் போக வாய்ப்பில்லைன்னு சொல்றான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை சார். என்னை பொறுத்தவரையில் இந்த பணம் குடும்பத்திலிருந்து யாரும் எடுத்திருக்க வாய்ப்பில்லை. வெளியாட்களோட வேலையா கூட இருக்கலாம். அப்போ உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்ச துருவன் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா? யாரா வேணாலும் இருக்கலாம் சார். யாருக்கு பணம் தேவைகள் இருக்கோ அவங்க நிச்சயமா எடுத்திருப்பாங்க. உன் அண்ணன் வினோத்துக்கும் பண தேவை இருந்தது, அவனும் எடுத்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு, நான் கிளம்பட்டுமா? இல்ல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா? ஓகே ஸ்ருதி, உங்களுக்கு யார் மேலே டவுட் இருந்தா எப்ப வேணாலும் என்கிட்ட சொல்லலாம். ஓகே சார், பாய். ஸ்ருதி அங்கிருந்து கிளம்பினாள். என்ன சார், அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய அமௌண்ட் காணாமல் போயிருக்கு. இந்த பொண்ணு என்னடானா பொறுப்பே இல்லாம பேசுறா. ஒருவேளை நாம் நினைக்கிற மாதிரி இல்லாம நிஜமாவே இவளுக்கு பணம் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். என்னதான் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் காணாமல் போனது அவங்க பணம் இல்லையா? அந்த 1 கோடி உனக்கும் எனக்கும் பெரிய அமௌண்டா இருக்கலாம். கேட்கிறது இருக்கலாம். கிடைத்த தன் தேவைகளை பூர்த்தியாகும் ஒரு பெண்ணுக்கு அந்த பணம் அவ்வளவு முக்கியமானதா இருக்கும்னு அவசியம் இல்லையே. என்ன லாஜிக்கோ சார் இது? அப்போ பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்பாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் ஊரார் பணத்தை வாயில போட்டவங்களா இருப்பாங்க. போங்க சார், நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. அப்போ அம்பானி அதானி மாதிரி கோடீஸ்வரங்க எல்லாம் எதுக்கு மேலும் மேலும் சம்பாதிக்கிறாங்க? நோ அரசியல் சார், அவங்க தொழிலதிபர்கள், இது அரசியல் இல்ல. என்ன விவேகா, நீ வேற நான் தான் அரசியல் பேச மாட்டேன் சொல்றேன்ல. சரி, அதை விடு. பணம் சம்பாதிக்கிறது அவங்க ஃபேஷனா இருக்கலாம். இந்த பொண்ணுக்கு அந்த ஃபேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ சொல்றீங்க, போங்க சார். சரி, இப்போ என்னதான் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் வினோத் எங்க போறான்னு, என்னென்ன பண்றான்னு டீப்பா வாட்ச் பண்ணணும். அப்புறம் துருவனோட ஆக்டிவிட்டியும் வாட்ச் பண்ணணும். ஓகே சார், பண்ணிடலாம். முன்பொரு நாள் துருவன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு செல்லிடப்பேச்சியில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. துருவன் தூக்கத்திலே செல்லை எடுத்து காதுக்குள் திணித்தான். சொல்லுங்க சார், உன்னை நான் பார்க்கணுமே. இன்னைக்கு முடியாது சார், 8 மணிக்கு நான் வேலைக்கு போகணும். எனக்கா ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கக்கூடாதா? சிறிது நேரம் யோசித்து விட்டு, ஓகே சார் வரேன். எங்க மீட் பண்ணலாம்? நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு அங்கேயே மீட் பண்ணலாம். அம்மா, எனக்கு இன்னைக்கு டிஃபன் வேணாம், ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவேன். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. இதோ 10 நிமிஷத்துல செஞ்சிடுவேன், அவசர அவசரமா போகாத, சாப்பிட்டு போ என்றாள் லக்ஷ்மி. இல்லம்மா, நான் படிச்சுட்டு இருக்க இன்ஸ்டியூட்ல இருந்து வரதன் சார் என்னை கூப்பிடுறாரு. ஒரு 8 போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் சொல்லிக்கொண்டே வெளியே கிளம்பினான் துருவன். நேராக அந்த இன்ஸ்டியூட்டுக்கு சென்றான். வெல்கம் துருவா. குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், உன்னை தான் பார்க்கவே முடியல. அப்புறம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? இல்லை சார், கொஞ்சம் ஒர்க் பிஸியா தான் என்று இழுத்தான். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். போன அட்டம்ப்ட்ல நீ ஃபெயில் தானே, இப்பாவது ஒழுங்கா எழுத வேண்டாமா? இந்நேரம் நீ பாஸ் ஆகியிருந்தேன்னா இந்த மாதிரி டிரைவர் வேலைக்கெல்லாம் போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சார் படித்தேன், பட் எனக்கு கிடைக்கலையே என்றான் வருத்தமாக. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த எக்ஸாம் 6 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனால் வேக்கன்சி வெறும் 3000 தான். இதுக்குள்ள வர்றது பெரிய விஷயம்தான். நீங்க சொல்றதும் சரிதான் சார். அது வரைக்கும் நாம ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. 15 லட்சம் ரூபாய் கட்டினால் போதும். இந்த வேலை உனக்கு கிடைச்சிடும். லைஃப் லாங் நீ சந்தோஷமா இருக்கலாம். சார், நீங்க என்ன விளையாடுறீங்களா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் நான் போக மாட்டேன்.
என்கிட்ட படிக்கிற தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் இருக்கும்போது உனக்கு நான் ஏன் சொன்னேன்னா உன் கஷ்டத்தை பார்த்து தான். இப்போ வேலை நேர்மையாக படித்து பாஸ் ஆக முடியாது. ஏதோ ஒரு யுக்தியை பயன்படுத்தி தான் ஆகணும். சரி, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நீ நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடு. உனக்கு வேணாம்னா வேற ஒரு பையனை ரெடியாக இருக்கான். ஓகே சார், நான் யோசிச்சு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு துருவன் அங்கிருந்து சென்றான். ஸ்ருதி வழக்கம் போல் கல்லூரியில் சோகமாகவே காட்சியளித்தாள். என்னாச்சு ஸ்ருதி என்றால் ரித்து. தலைவலிடியா, அதான் கிளாஸை கவனிக்க முடியல. உனக்கு இப்ப எல்லாம் அடிக்கடி தலைவலி வருது போல. நல்ல டாக்டரா பாரு. சரி சரி, நான் வெளியே இருக்கேன். நீ வா. கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும் போதே அங்கிருந்து வெளியேறினான் ஸ்ருதி. ஒரு காஃபியை வாங்கி கொண்டு வந்து அமர்ந்தாள். காஃபியை ஒரு வாய் குடித்துவிட்டு மொபைலை எடுத்தாள். அதில் 15 முறை மிஸ்டு கால் வந்திருந்தது. அந்த நம்பருக்கு அவளை கூப்பிட்டாள். ஹலோ, நான் காலேஜில் இருக்கேன்னு தெரியும்ல. எத்தனை தடவை கால் பண்ணியிருக்க? அதான் நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கியே, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நீ எப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுவியோ அப்போ கால் பண்ணு போதும். சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் கேட்டது என்னாச்சு? இன்னும் ரெடி ஆகலை. எப்போ ரெடி ஆகும்? ரெடி ஆனால் நானே கூப்பிட்றேன். அது வரை கால் பண்ணாத. நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாட்டேன். அப்படி என்னை வெயிட் பண்ண வச்சேன்னா காலெல்லாம் பண்ண மாட்டேன், டைரக்டாக வந்துடுவேன். ஸ்ருதி எதுவும் சொல்ல தோன்றாமல் அழைப்பை துண்டித்தாள். வினோத்தின் கார் வேகமாக கிளம்பி அந்த 5 நட்சத்திர ஹோட்டலின் முன்பாக நின்றது. ஏற்கனவே புக் செய்யப்பட்டிருந்த பார்ட்டி ஹாலில் ஃபங்க்ஷனை விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது. வினோத்தை பார்த்ததும் அவன் பின்னாலேயே அவன் ஃப்ரெண்ட் அசோக் வந்து கொண்டிருந்தான். பார்ட்டி எல்லாம் எப்படி போகுது என்றான் வினோத். பார்ட்டி எல்லாம் நல்லா தான் போகுது. ஆனா பார்ட்டி வச்ச ஆளே லேட்டா வந்தா எப்படி? நான் என்னடா பண்ணுவேன்? வீட்டை விட்டு கிளம்பினாலே என்ன ஏதுன்னு 1008 கேள்வி. ஒரு பக்கம் என் அண்ணன், இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர். இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகிடுச்சு. அது சரி, அப்போ பிஸ்னஸ் தொடங்க பணம் கொண்டு வரேன்னு சொன்னியே, அது என்னாச்சு? அதை திலீப் கிட்ட கொடுத்து விட்டேனே, அவன் வந்து கொடுக்கலையா? சொல்லி கொண்டிருக்கும் போதே எதிரில் பிரீஃப் கேஸுடன் திலீப் வந்தான். வினோத் திலீப்பை பார்த்து, நான் கொடுத்த பணம் கரெக்டா இருக்குல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இன்னும் அதை திறந்தே பார்க்கல. வினோத் அதை வாங்கி திறந்து காண்பித்தான். முழுவதும் 2000 ரூபாய் நோட்டுகளாக 50 லட்சம் ரூபாய் அதில் இருந்தது. அசோக், இந்தாம், நீ கேட்ட 50 லட்சம். இதை வச்சு நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா உன் பிஸ்னஸ் இனி நானும் பார்ட்னர். ஓகேடா, அதுக்கு தான் இந்த பார்ட்டியே. ஆளுக்கு ஒரு மது கோப்பியை கையில் வைத்து சியர் சொல்லி ஆரம்பித்தனர். துருவன் தேவராஜனின் வீட்டுக்கு சென்றான். அதுவரை தொய்வாய் இருந்த தேவராஜன் முகத்தில் ஒரு உற்சாகம் தெரிந்தது. என்ன துருவா, இன்னைக்கு லேட்டா வந்திருக்க? எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்துச்சு சார், அதான். நீங்க டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? இல்லப்பா, நீ தானே எப்பவும் கொண்டு வந்து தருவ. அச்சோ, மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் போடாம இருந்தா எப்படி? இப்பவே நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எடுத்துக்கலாம், இப்படி உக்காரு. தேவராஜனை வினோதமாக பார்த்துவிட்டு, என்ன சார், என்ன ஆச்சு? நைட்டெல்லாம் தூங்கல போலிருக்கே என்று கேட்டான். படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது துருவா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. திடீர்னு சொத்தை பிரிச்சு தர சொல்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்னடானா வீட்டுல வச்சிருந்த பணம் காணோம்னு சொல்றான். என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு என்னவோ குழப்பமாவே இருக்குது. ஸ்ருதி படிப்பை முடிச்ச உடனே அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த சொத்தை இவனுங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துலான்னு இருந்தேன். அதுக்குள்ள சரி விடுங்க சார், நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, பணம் என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடுவார். நீங்க வீணா கவலைப்பட்டு உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் என்று துருவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே நெஞ்சை கையில் பிடித்து கொண்டு சோபாவில் அப்படியே சரிந்தார் தேவராஜன். நெஞ்சை கையில் பிடித்து கொண்டு மயங்கி சரிந்தார். உடனே அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் தீவிர முயற்சியில் அவரது உயிர் காப்பாற்றப்பட்டது. இதுதான் முதல் அட்டாக் என்றும், இனி தொடர்ந்து மருத்துவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். தேவராஜன் அங்கேயே அட்மிட் செய்யப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார். ஆரியும் வினோத்தும் முக்கியமான வேலை இருப்பதாக சொல்லி தேவராஜனுடன் துருவனை விட்டு சென்றனர். ஆரி தன் விவசாய நிலத்துக்கு சென்று அங்கு விளைந்த பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தான். ஒரு புறம் லாரி டெம்போக்களில் தேங்காய்களும் தனியாகவும் மட்டைகளும் தனியாக ஏற்றப்பட்டு கொண்டிருந்தன. அதற்கான பணங்களை வாங்கி கணக்குகளை பார்த்து முடிப்பதற்குள் பொழுது சாய்ந்து விட்டது. இரவு தாமதமாக தான் வீட்டுக்கு வந்தான். துருவனுக்கு போன் செய்து அப்பாவின் உடல்நலம் பற்றி விசாரித்தான். அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு துருவா? முன்னைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சார். சரி, அப்பா கிட்ட கொடு. இல்ல சார், அவர் சாப்பிட்டு தூங்கி விட்டார். சரி சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எந்திரிச்சா நான் கால் பண்ணேன்னு சொல்லு. மார்னிங் வந்து பாக்குறேன். ஓகே சார், சொல்றேன். துருவன் இரவெல்லாம் விழித்திருந்து தேவராஜனை பார்த்து கொண்டான். இடையில் விழித்த தேவராஜனிடம் ஆரி கால் பண்ணிய விஷயத்தையும் சொன்னான். ஐயா நேரில் வந்து பார்க்க மாட்டாரா? எல்லாம் போன் பண்ணி தான் கேட்பாரா? என்ன செய்வது, எல்லாம் அவன் பார்க்க வேண்டியது நீ பார்க்கற. அப்படியெல்லாம் இல்லை சார், அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நம்ம நிலத்துல விளைஞ்சதெல்லாம் லோடு ஏற்றி விட்டுட்டு இருந்தாரு. என்னை பார்த்துக்க சொல்லிட்டு தான் போனாரு. வினோத் வந்து பார்த்தானா?
வினோத் சார் வந்தாரு. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. ஏன் துருவா போய் சொல்ற? சாரி சார், நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் அப்படி சொன்னேன். உனக்கு இருக்கிற அக்கறை கூட அவங்களுக்கு இல்லையே துருவா. அப்படியெல்லாம் இல்லை சார். எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. நாளைக்கு வந்துருவாங்க. என்னமோ சொல்றப்போ என்று விரக்தியாக திரும்பி படுத்துக் கொண்டார். இன்ஸ்பெக்டர் ஆதிரன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தான். இடையில் போடப்பட்ட சிக்னலில் நின்று மணியை பார்த்தார். நேரம் 8:50 என்று காட்டியது. இவ்ளோ சீக்கிரமா கிளம்பினாலும் இந்த டிராபிக்ல வந்து மாட்டிக்கிட்டோமே என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டான். பச்சை விளக்கு எரிந்ததும் வாகனங்கள் கிளம்ப தொடங்கின. சிறிது நேரம் வாகனங்கள் அனைத்தும் ஆமை போல் இன்ச்சு இன்ச்சாக நடந்தது. அவன் மீண்டும் மணியை பார்த்து கொண்டான். கொஞ்சம் கொஞ்சமாக வாகனங்கள் முன்னேறி டிராபிக் சற்று குறைந்திருந்தது. வண்டிகள் முயல் போல் வேகமாக செல்ல காத்திருந்த தருணம் அவனை பார்த்தான். அவனேதான். ரேஷ்மா கொடுத்த போட்டோவில் இவன்தான் இருந்தான். அதை உறுதிப்படுத்திக் கொள்ள கண்களை மூடி மூளையில் பதிவாகி இருந்த அவன் முகத்தை கண்முன் கொண்டு வந்தான். அவனேதான். அந்த கிருதா அப்படியே காட்டி கொடுத்து விட்டது. அதற்குள் அவன் இன்னும் சற்று தூரம் சென்று இருந்தான். வண்டியை வேகமாக கிளப்பி பின்னாலேயே ஃபாலோ பண்ணி சென்றான். அவனுடைய வண்டி அதைவிட வேகமாக சென்றது. நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கையில் மீண்டும் சிக்னல். அவனது வண்டி சிக்னலை தாண்டி வேகமாக ரோட்டை கடந்து மற்ற வாகனங்களோடு கலந்து கொண்டது. நூலிலையில் தவறவிட்டோமே என்று நினைத்து வருந்தினான். ஸ்டேஷனுக்கு வந்த விவேகுடன் அந்த சம்பவத்தை பகிர்ந்து கொண்டான். சரி விடுங்க சார், அதான் அட்ரஸ் இருக்குல்ல, நேரா போய் பார்த்துடலாம். எஸ், அதை தான் நானும் நினைச்சேன். அப்புறம் சார், தேவராஜன் ஹார்ட் அட்டாக்காம், இப்போதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அப்படியா? பாவம், அவர் ஆல்ரெடி சுகர் பேஷண்ட் வேற. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஈவினிங் தேவராஜன் கேஸ் விஷயமா வெளியே போறோம். ஓகே சார், போகலாம். தேவராஜனை பார்க்க போறாமா சார்? நோ நோ, துருவனை பற்றி விசாரிக்க. துருவன் வெகு நேரம் யோசித்துக் கொண்டிருந்தான். வரதன சார் சொல்வதிலும் உண்மை இருக்கத்தான் செய்தது. இருந்தாலும் இல்லீகலாக செயல் என்று அவன் மனசாட்சி உறுத்தியது. ஒரு புறம் கிடைத்த வாய்ப்பை விடக்கூடாது என்றும் எண்ண துவங்கினான். ஆனால் 15 லட்சம் ரூபாய்க்கு அவன் எங்கு போவான்? திடீரென்று அவனுடைய அம்மாவின் பழைய நகைகள் ஞாபகத்துக்கு வந்தது. உடனே வீட்டிற்கு சென்றான். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் என்று மெல்ல ஆரம்பித்தான். சொல்லு துருவா, என்ன? உன் நகைகள் எல்லாம் எனக்கு வேணுமா? எதுக்கு? உன் படிப்புக்கு கூட அதை நீ கேட்கலையே. நீ மட்டும் வேலை செஞ்சு நீயாதானே ஃபீஸ் கட்ட. இப்போ அந்த நகைக்கு அப்படி என்ன தேவை? உன் அப்பா நியாயமாய் என்கிட்ட இருக்கிறது அது மட்டும்தானே. அப்போ நீ எனக்காக தரமாட்டியாமா? சேச்சா, அப்படியெல்லாம் சொல்லல. எதுக்காக உனக்கு தேவைப்படுதுன்னு நான் கேட்டேன். இதுவும் படிப்புக்கு தாமாம் என்றான், வேறு எதுவும் சொல்லாமல். லக்ஷ்மி துருவனை வினோதமாக பார்த்துவிட்டு அவர் நகையை எடுத்து வந்து கொடுத்தார். அதை வாங்க அவனது கைகள் கூசியது. இருந்தும் வாங்கி கொண்டான். நேராக நகைக்கடைக்கு சென்றான். அன்றைய நிலவரப்படி 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த நகைகள் இருந்தது. வரதன் சாருக்கு கால் செய்தான். சொல்லு துருவா, என்ன விஷயம்? பணம் ரெடி ஆயிடுச்சு. இல்ல சார், என் அம்மா நகையை வித்தா கூட 3 லட்சம் ரூபாய் தான் தேரும். சரி, அந்த பணத்தை முதல் தவணையா என்கிட்ட கொடுத்துரு. அப்புறம் பேலன்ஸ் பணத்தை வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாரு. இது தவிர வேறு எதுவும் இல்லை சார். நான் நேர்மையா எக்ஸாம் எழுதலாம்னு இருக்கேன். என்னப்பா இப்படி சொல்ற? உனக்காக தானே இவ்வளோ ட்ரை பண்றேன். சரி, நீங்க இருக்கிற வீட்டை வித்துட்ட வேண்டியதானே? அது வாடகை வீடு சார். அப்போ வேற வழியே இல்லையாப்பா? சரி, உன் இஷ்டம். ஓகே சார், வைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் அதிரனும் விவேகனுடன் துருவன் முதலில் வேலை செய்த சுகன் டிராவல்ஸுக்கு சென்றனர். சுகன் டிராவல்ஸ் உரிமையாளர் அதிரனை பார்த்தவுடன் ஒரு நிமிடம் அதிர்ந்து பின் சகஜ நிலைக்கு வந்தான். சார், நீங்க இன்ஸ்பெக்டர் அதிரன் தானே? உங்களை பத்தி ஒரு ஆக்டிவ்ல படித்தேன். நீங்க வேற லெவல் சார். ஓ, தேங்க்யூ. நீங்க தான் இந்த டிராவல்ஸோட உரிமையாளர்? எஸ் சார், என் பெயர் தான் சுகன். சில மாதங்களுக்கு முன்னே இங்க துருவன் ஒருத்தன் வேலை பார்த்தானாம். ஆமா சார், வேலை பார்த்தான். ரெகுலரா எல்லாம் இல்ல, எப்போதாவது இங்க ஒர்க் பண்ற டிரைவர் யாரும் இல்லைன்னா அவனை கூப்பிடுவேன். அவன் கேரக்டர் எப்படி? ரொம்ப நல்ல பையன் சார். கொடுக்குற காசை பேசாம வாங்கிட்டு போவான். நானும் இங்க ரெகுலரா ஒர்க் பண்ண அவனை கூப்பிட்டேன். ஏதோ இன்ஸ்டியூட்ல படிச்சுக்கிறதுனால வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அது எந்த இன்ஸ்டியூட்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், எனக்கு தெரியாது. ஆனால் சில சமயம் மார்க்கெட்டில் காய்கறிகளோடு ஏற்றிட்டு போவான். இந்த மாதிரி சம்பாதிச்சு அவனுடைய படிப்பையும் அவன் தங்கச்சியோட படிப்பையும் அவனே தான் பார்த்துக்கிட்டான். ரொம்ப நல்ல பையன் சார். 2வது முறையும் ரொம்ப நல்ல பையன் என்று சுகன் கூறியதில் அதிரனுக்கு துருவன் மேல் ஒரு வித மரியாதை ஏற்படுத்தியது. ஏன் சார் துருவனை பத்தி விசாரிக்கிறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? விவேகன் ஏதோ சொல்ல வர, அப்படியெல்லாம் உள்ளமில்லை, ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் என்றான் அதிரன். ஏதோ சொல்லக்கூடாத விஷயமா இருக்குமோ என்று சுதனுக்கு தோன்றியது. அவன் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. சரி சுதன், நாங்க கிளம்புறோம் என்று விடை பெற்று அங்கிருந்து கிளம்பினார்கள். என்ன சார், இந்த துருவன் ஒருவேளை நல்லவனா இருப்பானோ? இந்த சைட்ல இருந்தும் ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குதே என்றான் விவேகன். எஸ் விவேகா, இதுல யார சந்தேகப்படுறதுனே தெரியல.
இனி யாரு வினோத்னு தான் சார் தீவிரமா விசாரிக்கணும். நெக்ஸ்ட் வினோத் எங்கெல்லாம் போறான், யாரெல்லாம் சந்திக்கிறான்னு தீவிரமா கண்காணிக்கணும். நாளைக்கு இன்னொரு வேலையும் இருக்கு சார். அந்த ரேஷ்மா கொடுத்த அட்ரஸை போய் பார்க்கணும். பார்த்துடலாம். ஸ்ருதி அவள் அப்பா அட்மிட் செய்யப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு காலேஜ் முடிந்தவுடன் வந்தாள். மகளை பார்த்தவுடன் தேவராஜின் முகத்தில் புன்னகை தழுவியது. என்னம்மா, அப்பாவை பார்க்க இப்பதான் நேரம் கிடைச்சதா? ஆமாப்பா, காலேஜ் இப்பதான் முடிஞ்சது. உடனே உங்களை பார்க்க இங்க ஓடி வந்துட்டேன். படிப்பெல்லாம் எப்படிம்மா போகுது? அதெல்லாம் சூப்பரா போகுதுப்பா. இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். உங்க ஹெல்த் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இன்னும் 2 டேஸ்ல டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லப்பா, ஃபீல் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க, அவ்வளோதான் என்று சொன்னாள். சரிம்மா, நீ பாட்டுக்கு எதையாவது நினைச்சிட்டு தூங்காம இருக்காத, போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஓகேப்பா என்று சொல்லி முடிக்கும் போதே அவளுக்கு ஒரு அழைப்பு வந்தது. மொபைலை எடுத்து பார்த்தாள். அவனேதான் மீண்டும் அழைத்திருந்தான். ஸ்ருதி அந்த காலை கட் செய்தாள். மீண்டும் மீண்டும் விடாமல் அழைத்து கொண்டே இருந்தான். வேறு வழியின்றி அவள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்தாள். அதே சமயம் ரித்துவின் அண்ணன் வினய் ஸ்ருதிக்கு கால் செய்தான். ஸ்ருதியின் மொபைல் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. வேறு வழியின்றி ஏதோ ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அவளை நேரில் சந்திக்க கிளம்பினான். தான் ஆரம்பித்த பிசினஸ் தொடர்பாக என்னென்னவெல்லாம் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று அசோக்கிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அசோக் அதையெல்லாம் ஏற்கனவே வாங்கிவிட்டதாக கூறினான். எப்போ வாங்கின, என்கிட்ட சொல்லவே இல்லையே என்றான் கோபமாக. டேய், நீ என் பிசினஸ் பார்ட்னர், உனக்காக ஷேர் வந்துட்டே இருக்கும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ என்றான் அசோக். அதை தாண்டா நானும் சொல்றேன், நீ என் பிசினஸ் பார்ட்னர், நீ எதுவும் செஞ்சாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் செய்யணும். நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா? முன்ன பின்ன உனக்கு இதில் அனுபவம் இருக்கா? நீ அதெல்லாம் எப்படின்னு தெளிவாக சொன்னாதானே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது உன் எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கிறதுக்கு இடம் இல்லை. நீ முதலீடு பண்ற, நான் மூளையை யூஸ் பண்றேன். கண்டிப்பா இது சக்சஸ் தான். தீபன் இடையில் வந்து எதுக்கடா இப்ப சண்டை போடுறீங்க என்றான். சண்டையெல்லாம் இல்லடா, சும்மா பேசிட்டு இருந்தோம் என்றான் அசோக். சரி சரி, இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியும்ல. இது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம 3 பேருக்கும் இதில் பங்கு இருக்கு என்றான் தீபன். நான் தான் உங்க ஷேரை திருப்பி கொடுத்துடுவேன்னு சொன்னேனே என்றான் வினோத். சரி சரி விடுடா என்ற அந்த பேச்சுக்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்தான் தீபன். அந்த காலை வேளையில் தேவராஜனை பார்க்க வந்தான் ஆரி. அப்பா, இப்ப எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன்ப்பா. இப்பதான் உனக்கு வந்து பார்க்கணும்னு தோணுச்சா? இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்போ என்னை விட உனக்கு வேலை தான் ரொம்ப முக்கியமாயிடுச்சுல்ல? அப்படி இல்லப்பா, உங்களுக்கும் உடம்பு முடியல. தம்பியும் பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கான். இந்த வேலையெல்லாம் நான் தானே பார்த்துக்கணும். இதற்கு மேல் அவருக்கு ஆர்கியூமெண்ட் செய்ய தோன்றவில்லை. ஏனென்றால் இந்த வேலைகள் எல்லாம் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்தவன் கூட செய்திருக்கலாம். இவ்வளவு அவசர அவசரமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணினார். இப்பதான் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சே, நீங்க இங்க இருந்துட்டு துருவன் வீட்டுக்கு அனுப்பிடு. பாவம், அவன் 2 நாளா என் கூடவே இருக்கிறான், வீட்டுக்கு போகல. சரிப்பா என்று துருவனை பார்த்து, துருவா நீ வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்தா போதும் என்றான். துருவனுக்கு இதில் விருப்பம் இல்லை. இல்ல சார், அவருக்கு நான் இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும். டிஸ்சார்ஜ் ஆனவுடன் 1 டே லீவ் எடுத்துக்கிறேன் என்றான். சரி, உன் இஷ்டம் போல் செய் என்று சொல்லிவிட்டு ஆரி அங்கிருந்து சென்றான். இன்ஸ்பெக்டர் அதிரனும் விவேகனும் மார்க்கெட்டிற்கு சென்றனர். அங்கு காய்கறி லோட் ஏற்றி செல்லும் இடத்துக்கு சென்றனர். துருவன் லோட் ஏற்றி செல்லும் இடத்தை கண்டுபிடித்தனர். துருவனின் போட்டோவை காண்பித்து அவனை பற்றி விசாரித்தார். அங்கு வேலை செய்யும் ஒருவன், துருவன் இங்கதான் வேலை செஞ்சிட்டு இருந்தான், என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் இங்க வர்றதில்லை என்றான். ஓ, இங்க ஏத்துற லோடெல்லாம் எங்க போகுது? பெங்களூர், மைசூர்னு அதர் ஸ்டேட்டுக்கு போகும் சார். அவ்வளவு தூரம் போகுதா? சரி சரி, இந்த ஆபீஸோட ஓனர் யாரு? அது எங்களுக்கு தெரியாது சார், மேனேஜர் தான் தெரியும். அவர் தான் எங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பார். ஓனரை நாங்கள் பார்த்ததே இல்லை. அந்த மேனேஜர் பெயர் என்ன? அவர் பெயர் கார்த்திக் சார். ஓகே ஓகே, துருவன் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருந்தாதான் சொன்னாங்க. அந்த இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும் சார், அவன் அந்த அட்ரஸ்ல சொன்னான். அதிரனும் விவேகனும் அங்கிருந்து கிளம்பினர். ரித்துவின் அண்ணன் வினய் நேராக ஸ்ருதியை பார்க்க கிளம்பி வந்தான். என்ன வினய், என்ன விஷயம்? ஏன் நான் உன்னை பார்க்க கூடாதா? நீ காரணம் இல்லாமல் வரமாட்டியாதான் கேட்டேன். ஈவினிங் நான் கால் பண்ணி இருந்தேன், உன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. ஏன்? உனக்கு தெரியுமே, அப்பா உடம்பு சரியில்லைன்னு அவரை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அதான் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போல்லாம் உன் நடவடிக்கையில் சேஞ்ச் இருக்கு, ஏதோ ப்ராப்ளமா? அதான் அன்னைக்கே சொன்னேனே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு. நீ பொய் சொல்ற. சரி, நான் பொய் சொல்றேன்னே வச்சுக்கோ, அதனால உனக்கு என்ன பிரச்சனை என்றால் கோபமாக. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீ வந்தப்போ இதை அங்கே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வினய் தான் கையில் வைத்திருந்த பென்ட்ரைவை காட்டினான். ஓ தேங்க்யூ வினய், எப்படி மறந்தேன்னு தெரியல. ஏன், அவ்வளோ முக்கியமானதா? ஆமா, என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் இதுல தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு, இதை நீ கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்கலையா என்றாள். இது என்னோடது மாதிரி இருந்ததுனால நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். அப்புறம் முன்னோடதுன்னு தெரிஞ்சதும் ஆஃப் பண்ணிட்டு உன்கிட்ட கொடுக்க வந்துட்டேன். தேங்க் காட்.
ஸ்ருதி திரும்பவும் கேட்கிறேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. என்னால் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுறேன். உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. எந்த ப்ராப்ளமும் என்னால் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி முடியாத பட்சத்தில் உன்னுடைய உதவி கண்டிப்பாக எனக்கு தேவை. அப்போ சொல்கிறேன். ஓகே ஸ்ருதி, பாய், நான் வரேன் என்று வினய் கிளம்பினான். ரித்துவுக்கு இதை பற்றி எதுவும் தெரிய வேண்டாம். சரி என்பது போல் தலையாட்டி விட்டு அங்கிருந்து சென்றான். ரேஷ்மா கொடுத்த போட்டோ பின்னால் இருந்த அட்ரஸை பார்த்து கொண்டிருந்தான் அதிரன். என்ன சார், இந்த அட்ரஸையே பார்த்துட்டு இருக்கீங்க என்றான் விவேகன். இந்த அட்ரஸுக்கு போய் பார்க்கலாம்னு இருக்கேன். அதுக்கு என்ன சார், போகலாமே. இருவரும் மப்டியில் அங்கு சென்றனர். பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடையில் அந்த அட்ரஸை காண்பித்து விசாரித்து கொண்டிருந்தான் அதிரன். சார், இந்த அட்ரஸ் இருக்கிறது அந்த வீடு தான் சார். ஆனால் அங்க வேற ஒருத்தவங்க குடியிருக்காங்க. அப்போ இந்த பையன் இதுக்கு முன்னாடி குடியிருந்தானாம்? இல்ல சார், அவங்க தான் ரொம்ப வருஷமா இருக்காங்க. இந்த பையனை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லை. விவேகன் அதிரனை பார்த்து ஃபேக் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சார் என்றான். சரி, எதுக்கும் அந்த வீட்டிலேயே போய் பார்ப்போம். அந்த வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தினான். உள்ளிருந்து ஒரு பெண்மணி வந்தாள். நாங்கள் போலீஸ் ஒரு விசாரணைக்காக வந்திருக்கோம். இந்த போட்டோவில் இருக்கிற பையன் யாருன்னு தெரியுமா? அந்த பெண் அந்த போட்டோவை சிறிது நேரம் பார்த்துவிட்டு யாருன்னு தெரியாது சார் என்றாள். உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நான், என் ஹஸ்பண்ட், என் சன் 3 பேர் தான் இருக்கோம் சார். உங்கள் சன் என்ன பண்ணுறான்? ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சார். அவனை நான் பார்க்கணுமே. எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லுங்கள் சார், நான் வந்து பார்க்க சொல்கிறேன். நோ அதெல்லாம் வேணாம். அவன் ஒர்க் பண்ணுற அட்ரஸ் சொல்லுங்கள், நானே போய் பார்க்குறேன். இந்த பெண்மணி அட்ரஸ் தர அதை வாங்கி கொண்டு அங்கிருந்து இருவரும் கிளம்பினர். ரேஷ்மா ஹாஸ்டலில் இருந்தாள். அப்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எதிர்முனையில் இன்ஸ்பெக்டர் அதிரன் பேசினான். சொல்லுங்க சார், நீ சொன்ன அட்ரஸ்லாம் இந்த பையன் இல்லாமா, வேற ஒரு ஃபேமிலி தான் குடியிருக்காங்க. அவன் இந்த அட்ரஸ் தான் சார் கொடுத்தான் எனக்கு என்று அவள் சொன்னாள். அவன் கொடுத்தது ராங் அட்ரஸ். அவன் போட்டோ மட்டும் வச்சுட்டு அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இன்னும் வேற ஏதாவது அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே சார், சொல்றேன், நேரில் வாங்க என்றால் அழுது கொண்டேன். அன்று வழக்கம் போல் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் ரேஷ்மா. அப்போது போன் செய்த ரேஷ்மாவின் காதலன் உடனே அவளை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். இல்லடா, எனக்கு காலேஜ் இருக்கு, கிளம்பிட்டு இருக்கேன், ஈவினிங் மீட் பண்ணலாம். இல்லடி, இப்பவே மீட் பண்ணணும், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் ஈவினிங் தான், என்னால இப்போ வர முடியாதுப்பா. அப்போ நம்ம காதல் மேல நீ வச்சிருக்கிற மரியாதை அவ்வளவுதான் இல்ல? சரி சரி போ. அப்படிலாம் இல்லடா, என் காதல் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு படிப்பும் முக்கியம். அதான் உன்னை நான் போக சொல்லிட்டேனே. கோச்சுக்காதா, இப்ப என்ன, உன்னை பார்க்க வரணும் அவ்வளவுதானே. இதோ கிளம்பி வரேன். ஆமா, எங்க வரணும்? அவர்கள் வழக்கம் போல சந்திக்கும் இடம் ஒன்றை கூறினான். சரிடா, வரேன். ரேஷ்மா கல்லூரிக்குள் செல்லாமல் அவன் கூப்பிட்ட இடத்திற்கு சென்றாள். எப்படியோ என்னை இன்னைக்கு காலேஜுக்கு போகடாம பண்ணிட்டேன். சரி சரி, ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னியே, என்ன? எனக்கு இன்னைக்கு பர்த்டே. அட பாவி, சொல்லவே இல்லை. உனக்கே தெரியும்னு நினைச்சேன். எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னாதானே தெரியும். நீ சோசியல் மீடியா பக்கம் எல்லாம் எங்க வர்ற? எனக்கு எத்தனை பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? ஓ சாரி, நான் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. சரி, அதை விட உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். உன்னோட பர்த்டேக்கு நான் தான் கிஃப்ட் கொடுக்கணும். ஒரு சேஞ்சுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அவன் வச்சிருந்த ஒரு கோல்டு மோதிரத்தை அவள் முன் நீட்டினான். அவள் கைகளை நீட்டி அந்த மோதிரத்தை நீயே போட்டுவிடு என்று கூறினாள். அவனும் அந்த மோதிரத்தை அணிவித்தான். சரி சரி, என்னுடைய கிஃப்ட் கொடு என்று கேட்டான். உனக்கு பர்த்டேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, என்ன கிஃப்ட் வேணும் கேளு, நான் வாங்கி தரேன். வாங்கியெல்லாம் தர வேண்டாம், அது உன்கிட்டயே இருக்கு. என்கிட்ட என்ன என்று ஆச்சரியமா கேட்டுவிட்டு ஏதோ புரிந்தவளாய் சி போடா என்றாள். ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அதெல்லாம் முடியாதுப்பா. சரி, ஒரு முத்தமாவது கொடிடி. இப்படியா பப்ளிக்ல என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். சரி, இங்க வேணாம், என்னோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க போகலாம். இதெல்லாம் தப்புடா, வேண்டாம் என்று அவள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். ஆனால் அவன் கேட்கவில்லை. வேறு வழியின்றி அவன் பைக்கில் பின்னால் ஏறிக்கொண்டாள். அந்த கெஸ்ட் ஹவுஸில் தனக்கு நடக்கப் போகும் விபரீதம் அறியாமலே. அவன் காதலன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைத்து வந்தான். எதுக்குடா இங்கெல்லாம் வந்துட்டு? நான் ஹாஸ்டலுக்கு போகணும் என்றாள் ரேஷ்மா. போகலாம், அதுக்கு என்ன அவசரம்? இந்த இடமே யாரும் இல்லாம வெறுமையா இருக்கு, எனக்கு பயமா இருக்குடா. அதான் நான் இருக்கேன்ல என்று சொல்லிக்கொண்டே கெஸ்ட் ஹவுஸ் கேட்டை திறந்து உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே சென்றதும் அவளுக்கு கை கால்கள் நடுங்கியது. போயிடலாண்டா ப்ளீஸ் என்றாள். அவன் ரேஷ்மாவின் குரலை சட்டை செய்யாமல் அவனை நோக்கி முன்னேறி வந்தான். கட்டி அணைத்து முத்தமிட தொடங்கினான். அவளும் கண் மூடி அதை ரசித்து கொண்டிருந்தாள். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவளை முழுவதும் ஆக்கிரமித்தான். அப்போது அவள் எதிர்பாராத நேரத்தில் அவன் நண்பர்கள் இருவரும் வந்து இந்த காட்சியை வீடியோ எடுத்து கொண்டிருந்தனர். ரேஷ்மா சுதாரித்து, இங்க என்ன நடக்குது? உடனே ரெக்கார்ட் ஆஃப் பண்ண சொல்லு. இவங்கெல்லாம் யாரு என்று அரண்டு போனாள். இவங்களெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்றான் நா கூசாமல். அவன் தன் ஆசையை தீர்த்தவுடன் ஒவ்வொருவராக சென்று ரேஷ்மாவை சிதைக்க ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்துக்கு மேல் தாங்க முடியாமல் அவள் அங்கேயே மயங்கி சரிந்தாள். அவள் அப்படியே கொத்தாக அள்ளி காரில் திணித்து ஹாஸ்டல் வாசலில் இறக்கிவிட்டு சென்றனர். தேவராஜன் உடல்நலம் தேடி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்தான்.
அவருக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து கொடுத்தான் துருவன். வினோத், ஆரிஸ், ஸ்ருதி மூவரும் தேவராஜனுடன் பேசிக் கொண்டிருந்தனர். தேவராஜன் வினோத்திடம் ஏன் என்னை பார்க்கவில்லை என்று கேட்டுக்கொண்டிருந்தார். புது பிசினஸ் ஆரம்பித்து விட்டேன், அது விஷயமா கொஞ்சம் வேலை இருந்துச்சு என்றான் வினோத். பிசினஸ் ஆரம்பிக்க பணம் ஏது என்று கேட்டான் ஆரி. என் ஃப்ரெண்டுக கடனா வாங்கியிருக்காம், அது திருப்பி கொடுக்கணும் என்று சொன்னான் வினோத். நீதானே அந்த பணத்தை எடுத்த என்று அவன் காலரை பிடித்து கேட்டான் ஆரி. இருவரும் அங்கே சண்டையிட துவங்கினர். இந்த சத்தத்தை கேட்டவுடன் தேவராஜனுக்கு மீண்டும் படபடவென்று வந்தது. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்ல, எதுவா இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்க வேணா சண்டை போட வேணாம் என்று தடுத்தார் தேவராஜன். சார், ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம வெளில போவோம் என்றான் துருவன். வினோத் வேகமாக வெளியேறி தன் காரை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினான். ஆரியும் தன் ரூமுக்கு சென்றான். ஸ்ருதியும் துருவனும் ஹாலுக்கு வந்தனர். ஏன் போன் எப்போ சுவிட்ச் ஆஃப்லே இருக்கு என்று கேட்டான் துருவன் ஸ்ருதியிடம். நீ தான் அடிக்கடி கால் பண்ணி தொந்தரவு பண்றியே, நீ அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டா நான் ஏன் உன்னை தொந்தரவு பண்ண போறேன், அதை இப்போதைக்கு நான் கொடுக்க மாட்டேன். சரி, எப்போ கொடுப்பேன்? எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தருவேன். உனக்கும் இன்னும் 2 days தான் டைம், அதுக்குள்ள நீ கொடுக்கலனா உன் அப்பா உயிரோட பார்க்க முடியாது என்று மிரட்டினான் துருவன். ஸ்ருதி ஒரு நிமிடம் அதிர்ந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இன்ஸ்பெக்டர் அதிரன் துருவன் படித்து கொண்டிருந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு சென்று விசாரிக்க ஆரம்பித்தான். அங்கு வரதனிடம் துருவனை பற்றி விசாரித்தான். ஏன் சார், என்னாச்சு என்றான் வரதன். துருவன் வேலை செய்கிற வீட்டுல 1 கோடி ரூபாய் திருடி போயிடுச்சு, அதை துருவன் எடுத்துட்டு போறணும்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு என்றான் அதிரன். துருவன் ஏன் சார் அவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுக்கணும், அவன் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை, அதனால்தான் உங்ககிட்ட கேட்கிறேன். அவன் பர்சனல் விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணி இருக்கான், அப்படி ஏதாவது அவனுக்கு பணம் நெருக்கடி இருந்துச்சா? துருவன் படிப்பு சம்பந்தமா தான் என்கிட்ட பேசுவான், அவன் பர்சனல் விஷயம் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டான். சார், நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது, இப்ப மட்டும் உண்மையை சொல்லலாம், நாங்க விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். துருவன் இன்னிகளா பாஸ் பண்ண வைக்க முயற்சி செஞ்சேன், அதுக்காக 15 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், அப்படி வாங்க வலிக்கு, அதனாலதான் தேவராஜன் வீட்டிலிருந்து திருடி உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்திருக்கான். துருவன் அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்கும்போது அவன் அந்த வீட்டுல வேலை செய்யல, மார்க்கெட்ல காய்கறி லோடு ஏத்தி டிரைவரா தான் போயிட்டு இருந்தான். அப்புறம் எப்படி துருவனுக்கு அவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு? அவங்க அம்மா நகைகளை கொஞ்சம் வித்தான், மீதி பணத்துக்கு என்ன பண்ணான்னு தெரியல சார். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? உங்களை நம்பலாமா? நிச்சயமா சார். துருவன் மீது பணத்திற்கு என்ன பண்ணியிருப்பான் என்று குழம்பி போய் இருந்தான் இன்ஸ்பெக்டர் அதிரன். ரேஷ்மாவுக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருந்தது. ஹாஸ்பிட்டலில் வார்டனும் அவள் தோழிகளும் அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்துவிட்டு ரேஷ்மாவின் வீட்டிற்கு தகவல் கொடுத்தனர். ரேஷ்மாவின் அம்மா அங்கு விரைந்து வந்தார். அவளின் கோலத்தை பார்த்து அவரின் இதயம் துண்டு துண்டாய் நொறுங்கியது. என்னாச்சு, யார் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது என்று கேட்டார் அழுது கொண்டே. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் எங்கோ வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள். நாங்களும் இதைத்தாம கேட்டுட்டு இருக்கோம், அவ எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாமா என்று அவள் தோழிகள் கூறினார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தன் மகனும் உடனில்லையே என்று வருந்தினார் அந்த தாய். எல்லா கேள்விகளுக்கும் மௌனம் ஒன்றையே பதிலாக கொடுத்தாள் ரேஷ்மா. இனி அவளிடம் கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டாள் என்று நினைத்து ஏதும் கேட்காமல் அவள் போக்கில் விட்டுவிட்டார் அவள் அம்மா. அவளுக்கு சற்று உடல்நலம் தேறியவுடன் வீட்டுக்கு அழைத்து வந்தார். இன்ஸ்பெக்டர் அனேதன் வினோத்தினை காரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். வினோத் ஒரு இடத்தில் காரை நிறுத்தி அதிலிருந்து இறங்கி மாடிப்படிகள் ஏறி மேலே சென்றான். அதிரன் சிறிது நேரம் இடைவெளி விட்டு பின் அவனும் மேலே சென்றான். வினோத்துக்கும் அசோக்குக்கும் தான் ஆரம்பித்த தொழில் தொடர்பின் தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் எதிர்பாராத விதமாக உள்ளே வந்தான் அதிரன். என்ன மிஸ்டர் வினோத், புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க போல? அவன் பதிலும் சொல்லாமல் சற்று அதிர்ச்சியாகவே இருந்தான். இந்த பிசினஸ் ஆரம்பிக்க உனக்கு பணம் எங்கிருந்து வந்தது? ஸோ நீ தான் அந்த கோடியை பிளான் பண்ணி எடுத்திருக்க. சார், என்ன சார் நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க? இந்த பணம் என் ஃப்ரெண்ட்ஸோடது, நான் கடனா வாங்கியது. அப்படியா? அப்போ கடன் வாங்கியதுக்கான ஆதாரத்தை காமிங்க. அவன் மௌனமாக இருந்தான். ஆதாரம் இல்லையா? சரி, இப்போ சொல்ல, அந்த பணத்தை எப்படி எடுத்த? சார், நான் தான் சொன்னேன்ல அந்த பணம் காணாம போகவே இல்லைன்னு, அது ஆரி நடத்தும் டிராமா. சரி, அது டிராமாவே இருக்கட்டும், இந்த படம் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு கொடுத்தான். சரி, அவன் இப்போ எங்க இருக்கான்? அவன் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கான். இந்த பணம் கேஸை கொடுத்தனா இல்ல செக் கொடுத்தானா? அவன் அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டான் என்று அதற்கான ஆதாரங்களை காண்பித்தான். வினோத்துக்கும் பணம் வந்த அந்த அக்கௌண்ட் நம்பரை வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்றான் அதிரன். விவேகனும் அதிரனும் ரேஷ்மா கொடுத்த மொபைல் நம்பருக்கு கால் செய்தனர். அவள் போனை அட்டன் செய்யவில்லை. என்னாச்சு சார் என்றான் விவேகன். அந்த பொண்ணு போனை எடுக்க மாட்டேங்கிறா. அவ தங்கி இந்த ஹாஸ்டல்ல விசாரிக்க சொன்னேனே, என்னாச்சு? போய் விசாரிச்சேன் சார். இப்போ அந்த பொண்ணு ஹாஸ்டல் இல்லை, வீட்டுக்கு போயிட்டாளா? அதான் அவளோட வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நம்ம நேரடியாக சந்தித்து பேசலாம்னு சொன்னான்.
அதுக்கு பின்ன கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாளே, ஒருவேளை அவளுடைய காதலனால அவளுக்கு பிரச்சனை ஏதாவது வந்திருக்குமோ என்றான் விவேகன். அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாது. அதுக்கு முன்னாடியே அவனை நம்ம பிடிக்கணும். ரேஷ்மாவை நேரடியா வீட்டுக்கு போய் பார்த்துட வேண்டியதுதான். சரி சார், வினோத் கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் யாரோடதுன்னு பார்த்தாச்சா? நம்ம சரண் கிட்ட கொடுத்து டீட்டெயில்ஸை கேட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துருவான். சிறிது நேரத்தில் சரண் அங்கு வந்தான். இதோ சரணே வந்துட்டேன் சார். சரண் கொண்டு வந்த இந்த அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸை பார்த்து ஒரு கணம் அதிர்ந்தான் அதிரன். அந்த அக்கௌண்ட் நம்பர் துருவன் என்ற பெயரில் இருந்தது. துருவன் எதுக்கு வினோத்துக்கு பணம் அனுப்பணும்? ஒருவேளை துருவனும் வினோத்தும் ஃப்ரெண்டாம் இருக்கலாம் சார். வினோத் ஹெச் போட்டு கொடுத்திருப்பான். துருவன் இந்த பணத்தை அடிச்சிருப்பான். எதுக்கும் துருவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம் சார். அப்போதான் உண்மையெல்லாம் வெளியே வரும். இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ரேஷ்மாவிடமிருந்து கால் வந்தது. காலை அட்டன் செய்து பேசினான் அதிரன். கால் பண்ண எடுக்க மாட்டியா என்றான் சிறு கோபத்தோட. சாரி சார், நான் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தேன், அதான். சரி, இப்ப மீட் பண்ணலாமா சார்? சரி என்று ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மாலை 5 மணிக்கு வர சொன்னான் அதிரன். ரேஷ்மா 5 மணிக்கு அவன் சொன்ன இடத்துக்கு வந்து காத்திருந்தாள். அதிரனும் அங்கு வந்தான். அதிரனிடம் மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். ரேஷ்மா அதிரனிடம் தனக்கு நடந்த கொடுமைகள் அனைத்தையும் சொல்லி முடித்தாள். அப்போ 3 பேரும் சேர்ந்து உன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அது வீடியோவும் எடுத்து வச்சிருக்காங்க. எஸ் சார், அது மட்டும் இல்லாம முதல்ல 1 லட்சத்தை கொடுத்தா அந்த வீடியோவை திருப்ப கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. அதை நம்பி நானும் எப்படியோ கஷ்டப்பட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். ஆனா அவங்க இந்த வீடியோவை தராம திரும்ப திரும்ப பணம் கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. வேற வழி இல்லாம எங்க வீட்டுல நான் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டேன். நீங்க தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். அதே சமயம் என் பெயர் எந்த சோசியல் மீடியாவிலும் வெளியே வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள். இன்ஸ்பெக்டருக்கு துருவன் மேலு சந்தேகம் வந்தது. துருவன் எதுக்கு வினோத்துக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று குழம்பினான். இவர்கள் இருவருக்கும் என்ன தொடர்பு இருக்கும் என்று அவனுடைய மனம் ஆராய துவங்கியது. ஒருவேளை துருவன் வினோத்தின் நண்பனாக இருப்பானோ என்று எண்ணினான். சார், துருவன் அப்புறம் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினான் இல்லையா சார் என்றான் விவேகன். அந்த வரதன் கிட்ட 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கான். அந்த எக்ஸாம் எழுதுனா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. எழுதியிருந்தா இந்நேரம் பாஸ் ஆகியிருப்பான். அப்புறம் அவனுக்கு ஏதாவது போஸ்டிங் கிடைத்திருக்கும். அந்த மாதிரி எதுவும் நடந்ததாக தெரியலையே சார். எதுக்கு நாம இன்ஸ்டியூட்ஸ்லேயே போய் விசாரிப்போம் விவேகா? ஓகே சார், அப்படிதான் பண்ணணும். ஏன்னா நமக்கு இன்னும் டைம் இல்லை. அதிரனும் விவேகனும் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு சென்றனர். இவர்களை பார்த்ததும் வரதனின் முகம் வெளியேறி போனது. திரும்பவும் என்ன விஷயம் என்பது போல் பார்த்தான் வரதன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? மீண்டும் மீண்டும் தொல்லப்படுத்துறோம்னு நினைக்க வேண்டாம். எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு டவுட். துருவன் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனானா? எழுதுனான் சார். அப்போ 15 லட்சம் லஞ்ச பணம் கொடுத்ததாக அவனை பாஸ் பண்ணி விட்டுருக்கணுமே. கண்டிப்பா பாஸ் ஆகி இருப்பான் சார். ஏனோ அவனுக்கு அந்த போஸ்டிங்க்கு போடல. பாஸ் ஆகியிருந்தா ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுத்துருப்பாங்களே. இல்லை, இதுவும் மோசடி வேலை தானா? லஞ்சம் வாங்கிட்டு அதற்கான வேலையும் செய்யாமல் இருக்கிறது ஒரு யுக்தியாம்? அப்படியெல்லாம் இல்லை சார். 100% அந்த மாதிரி எந்த மோசடிகளும் செய்யலை. நீங்களே பாருங்க, அவன் பாஸ் ஆயிட்டான் என்று இன்டர்நெட்டில் அவன் நம்பரை போட்டு காண்பித்தார். அதில் துருவனின் நம்பர் தேர்ச்சி பெற்றிருந்தது. பிறகு எப்படி அவனுக்கு எந்த போஸ்டிங் கிடைக்காமல் இருந்தது என்று விசாரிக்க ஆரம்பித்தனர். அப்போதுதான் ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைத்தது. துருவன் ஒரு FIR பதிவு செய்யப்பட்ட குற்றவாளி என்று தெரிய வந்தது. துருவன் தேர்ச்சி பெற்று இன்டர்வியூ சென்ற பின் அவன் மேல் FIR பதிவு செய்யப்பட்டிருப்பதை அவன் மறைத்ததற்காக அந்த இன்டர்வியூவில் அவன் தேர்ச்சி பெறாமல் இருந்தான் என்ற செய்தி கிடைத்தது. அவன் மேல் எங்கே FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தேட ஆரம்பித்தான். மைசூரில் 10 நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறான். 10 நாள் கழித்து வக்கீல் சிவசங்கர் மூலம் பெயிலில் வந்திருக்கிறான் என்ற தகவலை சரணின் உதவியோடு சேகரித்தனர். வக்கீல் சிவசங்கரை தொலைபேசியில் அழைத்து துருவனில் பெயிலில் எடுத்தது யார் என்று விசாரித்தனர். சிவசங்கர் முதலில் சொல்ல மறுத்தான். பின் இந்த கேஸின் தீவிரத்தை விளக்கி சொல்லி இதற்கு மேலும் மறைத்தால் பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று மிரட்டியதில் வேறு வழியின்றி அவனும் சொல்லிவிட்டான். துருவன் ரெகுலராக காய்கறிகளோடு ஏற்றும் இடத்தின் மேனேஜர் கார்த்திக் தான் அவனை பெயிலில் எடுத்தான் என்றான் சிவசங்கர். இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் அதிரனும் விவேகனும் அதிர்ந்தனர். துருவன் காலையில் தேவராஜனுக்கு தேவையான உணவு மருந்து எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்தான். ஆரை வேலை விஷயமா எங்கேயோ வெளியே சென்றிருந்தான். வினோத் எப்போதும் போல் வீட்டில் இல்லை. இதையெல்லாம் உறுதிப்படுத்திக் கொண்ட துருவன் ஹாலில் இருந்து திரும்பவும் மேலே ஏறி வலது பக்கம் இருக்கும் ஸ்ருதியின் அறையை நோக்கி சென்றான். ஸ்ருதியின் அறைக்கதவு லாக் செய்யப்பட்டிருந்தது. தட்டுவோமா வேண்டாமா என்று சிறிது நேரம் யோசித்தவன் வீட்டில் யாரும் இல்லாத இந்த தருணம்தான் சரியான சந்தர்ப்பம் என நினைத்து கதவை தட்டினான். ஸ்ருதி அப்போதுதான் எழுந்திருப்பாள் போல கைகளை நீட்டி சோம்பல் முறித்து கொண்டே வந்து கதவை திறந்தாள். வெளியே துருவன் இருப்பதை பார்த்தவுடன் சில நிமிடம் அதிர்ந்து பின் சகஜ நிலைக்கு வந்தாள்.
சொல்லுங்க துருவன், என்ன விஷயம்? வார்த்தைகள் தடுமாறியது. துருவன் அவளை சட்ட செய்யாமல் அவளை இடித்து கொண்டு ரூமுக்குள் நுழைந்தான். நான் குளிக்க போகணும், நீங்க கொஞ்சம் வெளியே போங்க. அந்த பென்ட்ரைவை கொடு, நான் போயிடுறேன். இல்ல, அதை இப்போதைக்கு தர முடியாது. இப்போ நீ அதை கொடுக்க போறியா இல்லையா என்று ஸ்ருதியின் பக்கத்தில் வந்து பின்னால் இருந்து அவள் கையை முறுக்கினான். நீ அதை கொடுக்கலன்னா உன் அப்பாவை போட்டு தள்ளிடுவேன்னு அன்னைக்கே சொன்னேனே, மறந்துட்டியா என்றான் கோபமாக. ஏய் வலிக்குது, ப்ளீஸ் விடு, கொடுத்துறேன். ஸ்ருதி கட்டிலில் இருந்த பீரோவின் ஒரு டிராவில் இருந்து அந்த பென்ட்ரைவை எடுத்து கொடுத்தாள். நான் இதை உனக்கு பயந்து கொடுத்தேன்னு நினைச்சுக்காத. சரி, பாவம் போனா போகட்டும் தான் கொடுத்தேன். ஓ, இது வேறையா? போலீஸில் கொடுத்தா அப்புறம் தெரியும் யார் பாவம்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் துருவன், அப்படி எதுவும் செஞ்சிடாத. நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. சரி சரி, ட்ரை பண்ணுறேன். துருவன் அங்கிருந்து சென்றான். ஸ்ருதிக்கு அவன் 90% போலீஸில் கொடுத்து விடுவானோ என்ற உள்மனம் சொன்னது. இன்ஸ்பெக்டர் அதிரனும் விவேகனும் அந்த மார்க்கெட்டுக்கு சென்று துருவன் ரெகுலராக காய்கறிகளோடு ஏற்றும் அந்த மண்டிக்கு சென்றனர். அங்கு மேனேஜர் கார்த்திக் இல்லை. இப்போதும் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் ஒருத்தன் தான் வந்து என்னவென்று விசாரித்தான். என்னப்பா, உங்க மேனேஜரை பார்க்கவே முடியாதா? எப்போ வந்தாலும் இருக்க மாட்டேங்கிறாரு என்றான் அதிரன். எங்கே இருக்கிற லோட நாங்களே ஏற்றிடுவோம் சார். அவருக்கு இங்கே அதிகமாக வேலை இல்லை. வீக்லி ஒன்ஸ் தான் வருவார். இங்கே என்னென்ன காய்கறிகள் லோடு ஏற்றி விடுவீங்க? மோஸ்ட்லி இங்கிலீஷ் காய்கறிகள் தான் சார். காய்கறிகள் இன்னொரு குடோனில் இருந்து எடை போட்டு கட்டி இங்கே வந்துடும். இங்கிருந்து நாங்கள் லோடு ஏற்றி விடுவோம். சரி, நான் உள்ளே வந்து பார்க்கலாமா? ஓகே சார், வாங்க. அதிரனும் விவேகனும் உள்ளே சென்றனர். அந்த மண்டி குடோனில் போல் உள்ளே சென்று கொண்டே இருந்தது. பாய் தூரம் சென்றதும் காற்றோடு கலந்து கொண்ட ஒரு நொடியில் தலை விண்ணென்று வலித்தது. ஒரு மாறி மயக்கம் வருவது போல் இருந்தது. சார், ஏதோ போதவஸ்து மாதிரி வாசம் வருது என்றான் விவேகன். இந்த மூட்டையிலெல்லாம் என்ன இருக்கு என்று கேட்டான் இன்ஸ்பெக்டர் அதிரன். அது வந்து சார், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு அதெல்லாம் தான் இருக்கு சார். அதிரன் அங்கிருந்த கத்தி ஒன்றை எடுத்து மூட்டையை கீறி பார்த்தான். கீறிவிட்ட அந்த இடம் முழுவதும் முட்டைக்கோசுகள் மட்டுமே இருந்தன. விவேகன் வேகமாக சென்று கையாலேயே அந்த மூட்டையை கிழித்து முட்டைக்கோசுகளை கீழே கொட்டினான். முட்டைக்கேசுகளின் நடுவே தடை செய்யப்பட்டிருந்த போதை பாக்குகள், இன்ன பிற போதை வஸ்துகள் பெண்டலாக இருந்தன. இதை பார்த்து துருவனும் விவேகனும் அதிர்ந்தனர். அதையெல்லாம் பறிமுதல் செய்ய கொண்டு உடனடியாக இந்த மண்டியை சோதனை செய்வதற்கான தேவையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதை பற்றி மேலும் விசாரிக்கையில் அதிரன் அதிர்ச்சியானான். கார்த்திக் தான் இதற்கு மூல காரணம் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதில் துருவன் மாட்டிக்கொண்டது எதிர்பாராத விபத்து என்றுதான் சொல்ல வேண்டும். அவனுக்கு இந்த பண தேவை அவனை அவ்வாறு செய்ய வைத்தது. எப்படியாவது அந்த 15 லட்சம் ரூபாவை கட்டி அரசு தேர்வு எழுத வேண்டும் என்று நினைத்திருந்தான் துருவன். இதற்காக அவன் அம்மாவின் நகையும் வீட்டையும் விற்க தீர்மானித்தான். ஆனால் அதில் கிடைத்த பணம் அவனுக்கு போதுமானதாக இல்லை. சரி என்று நேர்மையாகவே தேர்வு எழுத நினைத்து கொண்டான். அப்போதுதான் மேனேஜர் கார்த்திக் இந்த வேலையை பற்றி சொன்னான். காய்கறிகளுக்கு நடுவே போதைப் பொருளை மறைத்து கொண்டு போகணும். கோயம்புத்தூரிலிருந்து மைசூர் வரை. அப்படி நீ கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டுனா ஒரு லோடுக்கு 2-3 லட்சம் வரை பணம் கிடைக்கும். என்ன சொல்ற? ஐயோ சார், என்ன சொல்றீங்க? போதைப் பொருள் கடத்தலா? இது இன்னிகள் வேலையாச்சே, சட்டத்திற்கு புறமானது. துருவா, இது சட்டத்துக்கு புறமானதுதான். யார் இல்லைன்னு சொன்னா? இந்த நாட்டில் எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்குதா என்ன? நீ இல்லைன்னா இன்னொரு நாள் இந்த வேலையை செஞ்சு தருவான். நீ பணத்துக்கு கஷ்டப்படுறேன்னு தான் சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம். துருவனும் சிறிது நேரம் யோசித்து விட்டு சரி என்று சொன்னான். துருவன் சரி என்று சொன்னதும் அதற்கான வேலைகள் துவங்கியது. முதலில் ஒரு வண்டி காய்கறியை லோடு ஏற்றிக்கொண்டு சென்றான். அதில் இருக்கும் டிரைவர் போகும் வழிகளெல்லாம் இருக்கும் செக் போஸ்டுகளை தாண்டும் போதும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துவிட்டு போதைப் பொருள் ஏற்றி வரும் வண்டி வருவதற்கு அனுமதி வாங்கி விடுவான். ஒருவேளை அங்கு வேறு ஏதாவது பிரச்சனை என்றால் குறிப்பிட்ட தூரம் சென்றவுடன் பின்னால் போதைப் பொருள் ஏற்றி வரும் வண்டிக்கு தகவல் கொடுத்து அங்கே நிற்க சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைகள் முடிந்தவுடன் கிளம்பி வர வழிவகை செய்வான் அந்த டிரைவர். துருவன் கோயம்புத்தூரிலிருந்து மைசூர் வரை 500 முறை போதை வஸ்துக்களை ஏற்றிக்கொண்டு சென்ற பின் அவனுக்கு கையில் பணம் சேர்ந்தது. அதை கொடுத்து அவன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி முடித்தான். தன் தேவை முடிந்ததும் இதற்கு மேல் அந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு செல்லக்கூடாது என்று நினைத்திருந்தான். அவன் நினைப்பதற்கு மாறாகவே அங்கே விதி விளையாடத் தொடங்கியது. ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் அவன் தங்கை கண்மணி ஒரு நாள் அவனுக்கு போன் செய்து கல்வி சுற்றுலாக்காக சிங்கப்பூர் செல்வதற்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படும் என்று கூறினாள். எப்படியாவது அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்துருனா, நிச்சயம் அது என் படிவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று கூறினாள். அதற்காகவே அவன் மீண்டும் ஒரு முறை போதைப் பொருள் கடத்தி கொண்டு சென்றான். இன்ஸ்பெக்டர் அதிரனும் விவேகனும் நேராக வினோத் ஆபீஸுக்கு சென்றனர்.
என்ன விஷயம் சார் சொல்லுங்க என்றான் வினோத். ஒரு என்கொயரியாக தான் வந்திருக்கோம். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன தெரியணும்? உன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கிற 50 லட்சம் ரூபாய் துருவன் அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. உனக்கும் துருவனுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை சார், இதுக்கு முன்னாடி எனக்கு துருவனை தெரியவே தெரியாது. பொய் சொல்ற. நீயும் துருவனும் ஃப்ரெண்ட். அவன் உங்க வீட்டில் வேலை செய்கிற மாதிரி நடிக்க சொல்லி 1 கோடி ரூபாயை அவனை வச்சு திருடி இருக்க. அந்த வகையில் முதல் தவணையா 50 லட்சம் ரூபாய் உன் அக்கௌண்ட்ல அவன் போட்டிருக்கான். சார், அப்படி எடுக்கிறதா இருந்தா நானே டைரக்டா எடுத்திருக்க மாட்டேனா? அவனை வச்சு நான் ஏன் அந்த பணத்தை அடிக்கணும்? அப்படியே எடுத்திருந்தாலும் அவன் தொடர்ந்து அங்கேயே வேலை செய்யறதால மாட்டிக்குவான்னு எனக்கு தெரியாதா? துருவன் எங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்த பின்னதான் அவனை எனக்கு தெரியும். இப்போ கூட எனக்கு அவன்கிட்ட அதிகமா பழக்கம் இல்லை. அப்புறம் எப்படி அவன் அக்கௌண்ட்ல இருந்து உனக்கு பணம் வந்தது? அதான் சார், எனக்கும் புரியல. நானே ஹெல்ப் கேட்ட என் நண்பன் இவன்தான் என்று தீபானை அறிமுகம் செய்து வைத்தான். அப்போதுதான் அதிரன் அவனை கவனித்தான். அங்கு வினோத்தை தவிர அசோக்கும் தீபனும் இருந்தனர். அதிரன் விவேகனிடம் அவனைகளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல என்றான். விவேகன் சிறிது நேரம் முற்று கவனித்து விட்டு, சார், ரேஸ்மாங்கிற பொண்ணு கொடுத்த போட்டோல இருந்தவன் இவன் தான் என்றான். சட்டென்று சுதாரித்து கொண்ட தீபன் அங்கிருந்து தப்பி ஓட பார்த்தான். அவனை வளைத்து பிடித்து துப்பாக்கி முனையில் நிறுத்தினான் அதிரன். யாரும் அசையாதீங்க, அப்புறமா சுற்றுவேன் என்று மிரட்டினான். இப்போ சொல்லு, உங்களுக்கும் துருவனுக்கும் என்ன சம்பந்தம்? ரேஸ்மாவை சீரழிச்சு அதை வீடியோவை எடுத்து அவகிட்ட பணம் கேட்டு மிரட்டின அவளோட காதலன் நீதானே? சார், நான் உண்மையே சொல்றேன், என்னை விடுங்க சார். அதிரன் தீபனை வளைத்து பிடித்திருக்க அவன் கழுத்தை சுற்றிருந்த தன் கைகளை சற்று தளர்த்தினான். சரி, இப்ப சொல்லு. ரேஷ்மா நான் காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். அவளை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். அதை வீடியோ எடுத்தது வினோத்தும் அசோக்கும் தான். அந்த வீடியோ ஆதாரத்தை வைத்து மிரட்டி அவகிட்ட பணம் கேட்டோம். ரேஷ்மா கிட்ட அடிக்கடி பணம் கேட்டேன். நான் கேட்ட உடனே எல்லா நாளும் அவ கொண்டு வந்து கொடுத்தா. சின்ன சின்ன அமௌண்ட்டை கேட்டுட்டு இருந்தேன்னா அவ கேட்டதை கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டு அதை கொடுத்தால்தான் வீடியோ ஆதாரத்தை தருவேன்னு சொல்லி மிரட்டினேன். அந்த ரேஷ்மா மட்டும்தானா, இல்லை வேற பெண்கள்கிட்டையும் இந்த மாதிரி ஏமாற்று வேலை மோசடி வேலை செஞ்சிருக்கீங்களா? அதிரன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்களிடம் உள்ள மொபைல் எல்லாவற்றையும் கைப்பற்றினான் விவேகன். துருவன் அன்றும் அது போலவே போதைப் பொருட்களை கடத்து கொண்டு சென்றான். அவனுக்கு முன் எப்போதும் போல் வெறும் காய்கறி ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டி சென்றது. அந்த வண்டியில் இருந்தவன் ஒவ்வொரு செக் போஸ்டாக தாண்டியவுடன் தகவல் கொடுப்பான். துருவன் வண்டி உட்பட 3 வண்டிகள் அவன் சொன்ன தகவலை கேட்டு அதன்படி காத்திருக்கும், அல்லது அந்த செக் போஸ்டே கடந்து நிற்கும். இப்படியாக மைசூர் வரை சென்று கொண்டிருக்கும் நிலையில் மைசூர் எல்லையில் இருந்த செக் போஸ்டை கடந்து வந்தனர். அந்த செக் போஸ்ட் கடந்து விட்டோம் என்ற திருப்தியில் வந்து கொண்டிருக்கும் போதே இவர்களை தொடர்ந்து ஒரு போலீஸ் வாகனம் வந்தது. வண்டியை போலீஸ் துரத்தி வருவதை பார்த்துவிட்ட மற்ற டிரைவர்கள் தங்கள் வண்டியை ஓரமாக நிறுத்தி கீழே குதித்து அந்த இருட்டுக்குள் ஓடி ஒளிந்தனர். இதையெல்லாம் வெகு தாமதமாகவே புரிந்து கொண்ட துருவனும் வண்டியை ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு குதித்தான். ஓடி சென்று ஒரு முட்பதற்குள் மறைந்தான். போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையில் துருவன் மாட்டிக்கொண்டான். அவனை பிடித்த போலீசார் அந்த இடத்திலேயே அடி வெளுத்து வாங்கினர். புதிதாக வந்த ஆர்டிஓ ஆபீசர் அவனிடம் எல்லா தகவலையும் கேட்டு சேகரித்து கொண்டார். இவனை வைத்து மற்றவர்களை பிடிக்க எண்ணினார்கள். ஆனால் துருவனுக்கு அவர்களை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை. அவனோட வந்த வேலு என்ற டிரைவரை பற்றி மட்டும்தான் நன்றாக தெரியும். ஆனால் வேலுவின் குடும்ப நிலை காரணமாக அவனை காட்டிக் கொடுக்க துருவன் விரும்பவில்லை. கிடைத்த 3 வண்டிகளையும் பரிசோதனை செய்து பார்க்கையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கிடைத்தது. அதை பறிமுதல் செய்து கொண்ட போலீசார் அவனை கைது செய்து அவன் மேல் எஃப்ஐஆர் பதிவு செய்து ஜெயிலில் வைத்திருந்தனர். போலீசின் அடியை தாங்க முடியாமல் அவன் கோவையில் இருந்த இடத்திலிருந்து தான் ஏற்றிக்கொண்டு வந்தேன் என்ற எல்லா உண்மையும் சொல்லிவிட்டான். 10 நாட்கள் கழித்து வக்கீல் சிவசங்கர் துருவனை பெயிலில் எடுத்தார். 15 நாட்களுக்கு ஒரு முறை மைசூரில் அவன் அரஸ்டாகியிருந்த போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நடந்த அனைத்தையும் தன் குடும்பத்திற்கு தெரியாமல் பார்த்து கொண்டான் துருவன். தன் தங்கை கண்மணி சிங்கப்பூர் செல்வதற்கு தேவையான 1 லட்சம் ரூபாவை மேனேஜர் கார்த்திக்கிடம் கேட்கலாம் என்று எண்ணி கார்த்திக்கை சந்திக்க சென்றான். அதே சமயம் கார்த்திக் துருவன் மேல் கொலை வெறியில் இருந்தான். எப்படியாவது போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி விட்டு செல்லலாம், அவன் பிடிப்பட்டதும் இல்லையா நம்மை காட்டி கொடுத்து விட்டானே என்ற கோபத்தில் இருந்தான். டாக்டர் அதிரனும் விவேகனும் வினோத், அசோக், தீபன் மூவரையும் போத்தனூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து கொண்டிருந்தான். அவர்கள் மொபைலை கைப்பற்றுதல், இப்படிப்பட்ட பல பெண்களிடம் காதலிப்பதாக சொல்லி ஏமாற்றி அவர்களை கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைத்து வந்து அதன் பின் 3 பேரும் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து அதை வீடியோவாக எடுத்து அவர்களிடம் பணம் வசூலித்து வந்தது தெரிய வந்தது. அப்படியென்றால் இவர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் அண்ணன் தான் துருவன். இவர்களின் மிரட்டலுக்கு பயந்து 50 லட்சம் இவன் அக்கௌண்டிற்கு அனுப்பியிருக்கிறான் என்பது அதிரனுக்கு புரிந்தது. ஏன் சார், அந்த துருவன் ரேஷ்மாவோட அண்ணனா இருக்கக்கூடாதா?
என்றான் விவேகன். அப்படி இருக்குமா? ஆனா அந்த பொண்ணை பார்த்தா கிறிஸ்டியன் மாதிரி தெரியுதே. மீண்டும் விவேகனும் அதிரனும் அவர்களை அடைத்து வைத்திருந்த செல்லுக்குள் சென்று, நீங்க லாஸ்டா இந்த 50 லட்சம் ரூபாயை யார்கிட்ட டிமாண்ட் பண்ணீங்க என்று கேட்டான். சார், அது ரேஷ்மா கிட்ட தான் சார் என்றான் தீபன். இன்ஸ்பெக்டர் அதிரன் ரேஷ்மாவின் நம்பருக்கு கால் செய்து உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் வருமாறு சொன்னான். அவளும் ஒரு ஆட்டோ பிடித்து சிறிது நேரத்திலே அங்கு சேர்ந்தாள். இவனுங்க தானே உன்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணது? ஆமா சார், இவங்க தான். ஆனா இவங்க கிட்ட உன் சம்பந்தமான எந்த வீடியோவும் இல்லையே. அவன் கேட்கிற பணத்தை கொடுத்து அந்த வீடியோவை நான் வாங்கிட்டேன். எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? சார், அது 50 லட்சம் ரூபாய். அரசு உதவி பெறும் தனியார் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற ஒரு சாதாரண ஏழை பெண்ணுக்கு 50 லட்சம் ரூபாய் எங்கிருந்து கிடைச்சது? ரேஷ்மா பதில் சொல்ல முடியாமல் திணறி விக்கித்து நின்றாள். சரி, இப்ப சொல்லு, துருவன் யாரு? அவனுக்கும் உனக்கும் என்ன உறவு? துருவன் என்னோட அண்ணன் சார். அவன் தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணான். அப்போ உன் பேர் நிஜமாவே ரேஷ்மா தானா? இல்ல சார், கண்மணி. நான் அதிகம் படித்தது எல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான். அப்போ சீஜஸ் மேல இருக்கிற பக்தியில ரேஷ்மான்னு மாத்திக்கிட்டேன். ஆனால் என் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் எப்பவுமே நான் கண்மணி தான். அதே சமயத்தில் துருவன் அங்கு வந்தான். அவனை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் அதிரன், என்ன துருவா, நானே உன்னை அரெஸ்ட் பண்ண வரலான்னு இருந்தேன். பரவாயில்லையே, நீயே வந்துட்டியே. சார், அது நான் எந்த தப்பும் செய்யலை சார். ஓ, அப்போ அந்த போதைப்பொருள் கடத்தல், 1 கோடி பணம் அடிச்சு, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்றியா? சார், போதைப்பொருள் கடத்தினதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன். ஆனால் அந்த 1 கோடி அடிக்கிறது என் எண்ணம் இல்லை. எண்ணம் இல்லாமல் இருந்தது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அடிச்சிட்டேன். அப்படித்தானே? துருவன் சிறிது நேரம் யோசித்து விட்டு நடந்ததை கூறினான். சார், முதல்ல என் தங்கச்சியை 1 லட்சம் கேட்கும்போது ஏதோ ஒரு டூர்னு சொன்னா. நானும் போதைப்பொருள் கடத்தல மாட்டிக்கிட்டனால கார்த்திக் சார்கிட்ட கேட்டு வாங்கிக்கலான்னு நினச்சேன். அவரை தேடி அங்கே போனேன். ஆனால் அவர் அங்கே இல்லை. அப்போதான் நான் போலீஸிடம் காட்டி கொடுக்காமல் விட்ட என் நண்பன் வேலு கால் செய்தான். டே துருவா, எங்கடா இருக்க? நம்ம மேனேஜர் கார்த்திக் சாரை பார்க்க வந்தேன்டா. டே, தயவு செஞ்சு அங்கேருந்து வந்துடு. அந்த கார்த்திக் உன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கான். சரி, நீ எதுக்கு அவரை பார்க்கணும்? எனக்கு அவசரமாக 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதான் அவனை சந்திச்சு வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். அவனை சந்தித்தா உனக்கு 1 பைசா கூட கிடைக்காது. ஏற்கனவே உன்னை பெயில் எடுக்க அந்த கேஸை ஒண்ணுமில்லன்னு பண்ண பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கான். இப்ப என்னடா பண்றது? பேசாம நீ திரும்பி வந்துரு. அதற்கு பின் துருவன் கார்த்திக்கை சந்திக்கும் முயற்சியை கைவிட்டான். துருவன் போலீசாரிடம் வாங்கிய அடியில் கையை அசைக்க கூட முடியாமல் வீட்டில் படுத்திருந்தான். அவன் அம்மா லட்சுமி துருவன் அருகில் வந்து மெல்ல பேச்சு ஆரம்பித்தாள். நான் ஒன்று சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது. என்னம்மா இவ்வளவு பிடிக்க போற? சரி சொல்லு, என்ன? நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? எனக்கு எப்படிமா தெரியும்? நீ சொன்னாதானே தெரியும். ஆமா, நீ பாட்டுக்கு சம்பாதிக்கிறேன்னு வெளியில போயிடுற. வர வர கண்மணியை நீ கண்டுக்கிறதே இல்லை. அவளுக்கு என்னம்மா, ஹாஸ்டலில் சேர்ந்து விட்டுருக்கோம். நல்லா படிக்கிறா. இப்போ கூட எஜுகேஷன் டூர் போகணும் 1 லட்சம் ரூபாய் கேட்டா. அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, உன்கிட்ட இப்படி சொல்லி வச்சிருக்காளா? சரியான கள்ளி அவ. ஏம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி சொல்ற? ஒரு பொண்ணு எதை இழக்கக்கூடாது, அதை இழந்துட்டாப்பா உன் தங்கச்சி. அம்மா என்றான் அதிர்ச்சியாக. தீபன் அவளை காதலிப்பதாக கூறி நடித்ததும் அந்த 3 பேரும் சேர்ந்து கண்மணியை சீரழித்து அதை வீடியோவாக எடுத்து ஹாஸ்டல் வாசலில் அவளை கொண்டு வந்து போட்டதும் கண்மணி தோழிகள் இதை பார்த்துவிட்டு தகவல் சொன்னது. 2 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சையில் இருந்து பின் வீட்டிற்கு கூட்டி வந்தது. இந்த 3 பேரும் வீடியோவை காட்டி பணம் கேட்டு தொல்லைப்படுத்துவது என்று அனைத்தையும் கூறி முடித்தாள். இதை கேட்ட துருவனுக்கு ஒரு நிமிடம் தலை சுற்றியது. அவளை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டது என் தவறுதான் என்று நினைத்து கொண்டான். துருவன் அந்த காய்கறி மண்டியை தூரத்திலிருந்து கண்காணித்து கொண்டிருந்தான். அங்கு காய்கறி ஏற்றுக்கொண்டு வரும் மிதிவண்டி எங்கிருந்து வருகிறது என்று அது திரும்பி சொல்லும்போது அதை பின்தொடர்ந்து சென்று பார்த்தான். அது சமீபத்தில் அதிரன் மூலம் போதைப் பொருள் கடத்துவதாக கண்டுபிடிக்கப்பட்ட குடோனிலிருந்து கொண்டு வரப்படுகிறது என்பதை கண்டுபிடித்தான். அந்த குடோனுக்கு யார் யாரெல்லாம் வருகிறார்கள் போகிறார்கள் என்பதை தீவிரமாக கண்காணித்தான். அங்கு கார்த்திக்குடன் பேசிக் கொண்டிருந்தவர் மிகவும் வசதியானவராக காணப்பட்டார். அவரை பின்தொடர்ந்து சென்றால் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து விடலாம் என்று அவரை பின்தொடர அமைத்தான். அதே சமயம் தன் அம்மாவின் நகையை விற்று 1 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டான். அதை என் தங்கை கண்மணியிடம் கொடுத்து தீபனுக்கு போன் செய்து ஒரு குறிப்பிட்டதற்கு வந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளும்படி சொல்ல சொன்னான். அதே போல அவளும் தீபனுக்கு போன் செய்தாள். என்ன ரேஷ்மா, பணம் ரெடியா என்றான் தீபன். பணம் ரெடியாக தான் இருக்கு. நான் பணம் கொடுத்தால் அந்த வீடியோ அதை திருப்பி கொடுத்துடுவேல்ல? ஓ எஸ், தாராளமாக. அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சரி, எங்க வரணும்? அவர்கள் இருவரும் காதலிக்கும் போது வழக்கமாக சந்திக்கொண்ட இடம் ஒன்றை கூறினான். வரேன், பட் நீ அங்க வரும்போது போலீஸையோ அல்லது வேற யாரையோ கூட்டிட்டு வந்தானா என்னை காட்டி கொடுக்க நினைக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அந்த வீடியோவை யூடியூப்ல பல லட்சம் பேர் கண்டு ரசிப்பாங்க.
சேச்சா அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். நான் மட்டும் தான் வருவேன். எனக்கு அந்த வீடியோ மட்டும் கொடுத்துடு ப்ளீஸ். ஓகே, ஈவினிங் 6 o'clock ஷார்ப்பா வந்துரு. கண்மணி அவன் பேசியது எல்லாம் தன் அண்ணனிடம் சொன்னாள். சரி, நமக்கு அந்த வீடியோ தான் முக்கியம். நீ போய் அதை வாங்கிட்டு வந்துரு. கண்மணியும் அங்கு சென்றாள். அவள் 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்தவுடன் அவன் பென்டிரைவ் ஒன்றை கொடுத்தான். இதில் தான் அந்த வீடியோ இருக்கு என்றான். கண்மணியும் அதை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய லேப்டாப்பில் போட்டு பார்த்தாள். ஆனால் இவள் சம்பந்தமான எந்த வீடியோவும் இல்லை. கண்மணிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மீண்டும் தீபனுக்கு கால் செய்தாள். நீ அதை பார்த்து எதுவும் இல்லை என்பதை பார்த்து அதிர்ந்து அவளுக்கு ஒரு நொடி என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. இப்படி ஒருவரை காதலித்து ஏமாந்து போனதை எண்ணி எண்ணி அவள் மேல் அவளுக்கு கோபம் வந்தது. மீண்டும் தீபனுக்கு கால் செய்தாள். அவன் அழைப்பை தொடர்பு எல்லைக்குள் அப்பால் இருந்தது. மீண்டும் மீண்டும் அழைத்தாள். அவன் இணைப்பு கிடைக்கவே இல்லை. அப்போதுதான் இன்ஸ்பெக்டர் அதிரனை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் சென்று முறையிட்டாள். எப்படியாவது இதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எண்ணினாள். அதன்படி போத்தனூர் காவல் நிலையத்துக்கு சென்று இன்ஸ்பெக்டரிடம் புகார் அளித்து கொடுத்துவிட்டு வந்தாள். 2 நாள் கழித்து தீபனை கண்மணி என்கின்ற ரேஷ்மாவுக்கு கால் செய்தான். கண்மணி கோபத்தில் உச்ச வார்த்தைகளை கொட்டி தீர்த்தாள். அழுது புலம்பினாள். நீ என்னதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ தானடா சொன்ன நாயை 1,00,000 ரூபாய் கொடுத்தா அந்த வீடியோ திருப்பி கொடுக்குறேன்னு. ஆமாம் சொன்னேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது சம்மதம் இல்லை. மொத்தமாக 50 லட்சம் ஒரே செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு அந்த வீடியோவை கொடுத்துட்றேன். 50 லட்சம் அதுக்கு நான் எங்கடா போவேன் பாவி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த வீடியோ வேணும்னா நீ கொடுத்து தான் ஆகணும் என்று சொல்லி தொடர்பை துண்டித்தான். கண்மணியும் நடந்ததெல்லாம் துருவனிடம் சொல்லி அழுதான். துருவன் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த குடோனில் மேனேஜர் கார்த்திக்கை அடிக்கடி சந்தித்து பேசிக் கொண்டிருந்தவரை பின்தொடர்ந்து சென்றான். அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு. இந்த வீடு வரை வந்தவனை செக்யூரிட்டி உள்ளே அனுப்பவில்லை. என்ன விஷயம் என்றான் செக்யூரிட்டி. சாரை பார்க்கணும். எந்த சாரை பார்க்கணும்? பெரியவரா சின்னவரா? இப்ப கார்ல உள்ள போனாரே அவரை தான் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? உன்னை வர சொல்லியிருந்தாரா? இல்லை, என் வேலை விஷயமா அவரை பார்க்கணும். அவரை நினைச்ச உடனே எல்லாம் பார்க்க முடியாது. அதற்கு அவர் பர்மிஷன் வேணும். சரி, அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மிஸ்டர் ஆரி. அப்பா பெயர் தேவராஜன். போதுமா? இன்னும் 2 நாள்ல என்னை இந்த வீட்டுக்குள்ள பார்ப்ப. சரி, நான் வரேன்னு சொல்லிவிட்டு துருவன் அங்கிருந்து சென்றான். துருவன் அடிக்கடி தேவராஜன் கார் ஒரே ரூட்டில் போய் வருவதை கண்காணித்தான். ஞாயிற்றுக்கிழமையில் அவர் டிரைவருடன் வராமல் இவரே காரை ஓட்டி கொண்டு வருவதை கவனித்தான். அந்த ரோட்டில் எப்போதும் கூட்டம் குறைவாக தான் இருக்கும். தேவராஜன் வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன் லாடம் போன்ற கூர்மையான ஒன்றை சாலையில் போட்டு வைத்தான் துருவன். அவன் நினைத்தது போலவே அவருடைய கார் பஞ்சராகியது. அவன் அம்மாவுடன் மார்க்கெட்டுக்கு போய் வருவது போல் சென்று அவருக்கு உதவி செய்தான். சிறிது சிறிதாக அவருடைய மனதில் இடம் பிடித்தான். துருவனே அவருடைய நிரந்தர டிரைவராக மாறிப்போனான். அவர்கள் வீட்டிற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து எல்லோரிடம் நல்ல பெயர் எடுத்திருந்தான். குறிப்பாக தேவராஜன் மனதில் இவனுக்கென்ற ஒரு நிரந்தர இடத்தை பிடித்தான். ஆரியை அவனுக்கே தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றான். விவசாய நிலங்களை பார்வையிட்டான். அங்கு வைத்துதான் போதைப் பொருட்களோடு சேர்த்து காய்களும் ஏற்றுமதி செய்து குடோனுக்கு கொண்டு வரப்பட்டது. இதையெல்லாம் ஒரு காணொளியாக பதிவு செய்தான். இத்தகவலை எல்லாம் அவன் சாதாரணமாக சேர்க்கவில்லை. பல நாட்கள் இதற்காக சிரமப்பட்டு எல்லா தகவல்களையும் சேகரித்தான். போதைப் பொருட்கள் எங்கிருந்து வருகிறது, எங்கே கொண்டு செல்லப்படுகிறது என்பது உட்பட ஆதாரபூர்வமாக அனைத்தையும் சேகரித்தான். அப்போது ஒரு நாள் கண்மணியிடம் இருந்து அழைப்பு வந்தது. அவள் குரல் மிகவும் பதட்டத்துடன் இருந்தது. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் இங்க வா என்று ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வர சொல்லி அழைத்திருந்தாள். துருவனும் தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை பாதியில் நிறுத்திவிட்டு கண்மணி சொன்ன இடத்திற்கு போனான். அங்கு ஒரு ரெஸ்டாரண்டில் வினோத், தீபன், அசோக் மூவரும் உணவை ஆர்டர் செய்துவிட்டு ஏதோ தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர். கண்மணியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவள் தோழியுடன் சென்றிருந்தாள். இவர்களை பார்த்ததும் துருவனுக்கு கால் செய்தாள். துருவனும் அங்கு வந்து சேர்ந்தான். அண்ணா, இவனுங்க தான் என்று தூரத்திலிருந்தே அந்த 3 பேரையும் சுட்டி காட்டினாள். அவள் காட்டிய 3 பேர்களையும் பார்த்த துருவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அதில் வினோத்தும் இருந்தான். இவனுக்கு வினோத்திடம் அதிகம் பழக்கமில்லை என்றாலும் தேவராஜன் சார் இவ்வளவு நல்லவர். அவர்கள் பிள்ளை இவ்வளவு தரம் கெட்டு இருக்கிறார்களே என்று எண்ணினான். அவர்களை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று அவன் ரத்தம் கொதித்தது. ஆனால் அவர்களை இப்போது எதுவும் செய்ய முடியாது. துருவனிடம் அவர்கள் சம்பந்தமான எந்த ஆதாரமும் இல்லை. முதலில் அந்த வீடியோவை எப்படியாவது வாங்கிவிடலாம் என்று எண்ணினான். இந்த சமயத்தில் தான் ஒரு நாள் ஆரி 1,00,00,000 பணத்தை எண்ணி ஃப்ரீ கேஸில் அடுக்கி ஒரு ரூமில் கொண்டு போய் வைத்தான். அதை யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டிருந்த துருவன் அந்த பணத்தை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று எண்ணினான். அதன்படி பகலில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த பணத்தை எடுக்க திட்டமிட்டான். ஆரியும் வினோத்தும் வெளியில் சென்றிருந்தனர். ஸ்ருதியோ காலேஜில் விட்டு தான் வந்தான். தேவராஜனுக்கும் காலையில் கொடுக்க வேண்டிய மாத்திரங்களை கொடுத்துவிட்டு வந்தான். ஆரி இருக்கும் ரூமிற்கு சென்று பணம் வைத்திருக்கும் ரூம் சாவியை வெகு நேரம் தேடினான். ஆனால் அங்கு சாவி கிடைக்கவில்லை.
அப்போது தேவராஜன் இவனை அழைக்கும் சத்தம் கேட்டது. அவசர அவசரமாக அந்த ரூமை லாக் செய்துவிட்டு மேலே மாடிக்கு வந்தான். துருவா, எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எப்போ ஃப்ரீயா இருப்பாருன்னு கேளு. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். துருவன் அவர்கள் ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டான். ஈவினிங் 5 மணிக்கு வர சொன்னார். சார் 5 மணிக்கு ஃப்ரீயா இருப்பாராம், போயிட்டு வந்துடலாம் என்றான். சரி துருவா, இப்போ எனக்கு லெமன் ஜூஸ்ல கொஞ்சம் உப்பு சர்க்கரை கலந்து கொண்டு வா, மயக்கம் வருது. அப்போதான் துருவன் கவனித்தான் அவருடைய தலையணுக்கு அருகில் ஒரு சாவி கொத்து இருப்பதை. என்ன துருவா, எதுவும் பேசாம நிக்கிற? இதோ கொண்டு வரேன் சார் என்று கீழே சென்றவன் தேவராஜனுக்கு வழக்கமாக கொடுக்கும் மாத்திரைகள் அனைத்தும் துருவனிடம்தான் இருந்தது. எப்போதாவது நீண்ட நேரம் தூக்கம் வராமல் இருந்தால் போட்டுக்கொள்ள சொல்லி டாக்டர் கொடுத்த தூக்க மாத்திரையை எடுத்து கொண்டான். லெமன் ஜூஸில் 2 மாத்திரைகளை போட்டு கலக்கி தேவராஜனுக்கு கொண்டு போய் கொடுத்தான். தேவராஜன் அதை வாங்கி குடித்துவிட்டு, என்னை லைட்டா கசக்கிற மாதிரி இருக்கு என்றான். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் வாய் கசக்கும் போல. ஆமாடா துருவா, அப்படிதான் இருக்கு. சாரி சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று அங்கிருந்து கீழே இறங்கி வந்தான் துருவன். சிறிது நேரத்திலேயே தேவராஜன் அசந்து தூங்கிவிட்டார். மீண்டும் உள்ளே சென்று கதவை திறந்து பார்த்தான் துருவன். அவர் தூங்கிவிட்டதை உறுதி செய்துவிட்டு தலையணியில் அருகில் இருந்த சாவி கொத்தை எடுத்துக்கொண்டான். மதிய வேளை என்பதால் வெயிலின் தாக்கத்தில் ஆட்கள் எல்லாம் சற்றே கண்ணயர்ந்து இருந்தனர். தவிரவும் துருவனை தவிர வேற வேலையாட்கள் வீட்டுக்குள் வர அனுமதி இல்லை. சமையலுக்கு மட்டும் ஒரு பெண்மணி இருந்தார். அவரும் வேலை முடிந்ததும் சென்று விட்டார். இதுதான் தக்க சமயம் என்று துருவன் பணம் வைத்திருக்கும் அந்த ரூமுக்கு அருகில் சென்றான். தான் வைத்திருந்த சாவி கொத்தை கொண்டு அந்த ரூமை திறப்பதற்காக ஒவ்வொரு சாவியாக போட்டு பார்த்து கொண்டிருந்தான். இறுதியில் ஒரு சாவி அந்த லாக்குடன் ஒத்து போனது. சுற்றுமுற்று பார்த்துவிட்டு அந்த ரூமுக்குள் நுழைந்தான். அந்த பீரோவை திறந்து பணம் இருக்கும் ஃப்ரீ கேஸை எடுத்தான். அதை திறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். இது நம்பர் லாக் போட்டிருந்த காரணத்தால் அவனால் திறக்க முடியவில்லை. அப்போது பின்னாலிருந்து ஒரு கை அவளுடைய தோளை தொட்டது. திடுக்கிட்டு பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கு ஸ்ருதி நின்று கொண்டிருந்தாள். இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டாள் ஸ்ருதி. அது சொல்ல முடியாமல் பயத்தில் கை கால் உதறியது துருவனுக்கு. கிச்சன்ல தூக்க மாத்திரை இருக்குது, அப்பாவுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தியா? இப்ப நான் போலீஸுக்கு கால் பண்றேன் என்று தன் மொபைலை எடுத்தாள். ப்ளீஸ் ப்ளீஸ், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க என்று கெஞ்சினான் துருவன். ஸ்ருதி கேட்டதாயெல்லாம் மொபைல் நம்பரை டயல் செய்தாள். துருவன் பாய்ந்து சென்று ஒரே அடியில் தட்டிவிட்டான். அட பாவி, என் மொபைலே உடைச்சிட்டியா? அது உடையணும்னு நினைக்கல, சும்மா தடுத்தேன், அவ்வளவுதான். அது கீழே விழுந்துடுச்சு. ஸ்ருதி அவ கையில் கிடைத்த ஃப்ளவர் வாஸை எடுத்து அடிக்க போனாள். அவன் மேல் கனமான அடிபட்டு அது கீழே விழுந்து நொறுங்கியது. ஸ்ருதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் நான் செஞ்சது தப்புன்னு நினைச்சிங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என்னடா சொல்ல போற? ஏதாவது பொய் கதை சொல்லுவ, அதை என்ன நம்ப சொல்றியா? எதையுமே தப்பான கண்ணத்தோட பார்க்காத, நம்பு. என் தங்கச்சி உன் அண்ணன் வினோத்தால பாதிக்கப்பட்டிருக்கான். ஸ்ருதிக்கும் வினோத்தை பற்றிய செய்திகள் அரசல் புரசலாக தனது தோழியின் மூலம் தெரிய வந்ததில் துருவன் சொன்னதை நம்பத்தான் செய்தான். சரி சொல்லு, வினோத்துக்கும் உன் தங்கச்சிக்கும் என்ன தொடர்பு? தீபன் கண்மணியோடும் காதலித்திருந்தனர். ஏமாற்றி கெஸ்ட் ஹவுஸ் அழைத்து சென்று வினோத், தீபன், அசோக் மூவரும் அவளை சீரழித்து அதை வீடியோவாக எடுத்து அவளிடம் பணம் கேட்டு டார்ச்சர் செய்வது வரை நடந்த அனைத்தையும் கூறி முடித்தான். இப்போ சொல்லு, 50 லட்சம் கேட்கிறான் உன் அண்ணன். அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போவோம்? நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புறது? இந்த பணத்தை கொடுத்து வீடியோ ரெக்கார்டை வாங்கிட்டு வந்து உனக்கு காட்டுறேன். அப்படி நான் பணத்தை எடுத்துட்டு போயிடுவேன் நீ நினைச்சா, இந்த பிடி. இதுல என் லைசன்ஸ், அட்ரஸ், ஆதார் கார்டு எல்லாம் இருக்கு. இதை வச்சு நீ என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்று ஒரு பர்ஸை கொடுத்தான். ஸ்ருதி அந்த பர்ஸை வாங்கி கொண்டாள். சரி, இந்த பர்ஸ் கேஸை உன்னால திறக்க முடியாதா என்று சொல்லி ஆரியன் ரகசியமாக அந்த 6 இலக்க எண்ணை அழுத்தி சூட்கேஸை திறந்தாள். அதில் உள்ள பணத்தை காண்பித்து, இதையெல்லாம் எடுத்துட்டு போ, பட் ஒன் கண்டிஷன், அந்த வீடியோ ரெக்கார்டை வாங்கினதும் போலீஸ்க்கெல்லாம் போகக்கூடாது, அதை எனக்கு கொடுத்துடணும். இந்த டீலுக்கு ஓகேனா உனக்கு இந்த பணத்தை தரேன். அப்போது துருவன் ஸ்ருதியை ஒரு மாதிரியாக பார்த்தான். என்ன பொண்ணுமா நீ? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஏமாற்றப்பட்டிருக்கா. அவ வாழ்க்கையே ஒன்றும் இல்லாம போச்சு. இந்த சமயத்தில் ஒரு அன்னங்காரனால என்னால எதுவும் செய்ய முடியாத ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேதனைப்பட்டிருக்கேன். இதுல கூட உங்க பணக்கார புத்தியை காட்டுறீங்கல்ல. இதே உனக்கு நடந்தா நீ சும்மா இருப்பியா? கொஞ்சம் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஸ்ருதிக்கு அந்த வார்த்தைகள் கொஞ்சம் சுருக்கென்று குத்தியது. சேச்சா, நான் அதுக்கு சொல்ல வரல. அப்போவே ஹார்ட் பேஷண்ட் போதாக்குறைக்கு சுகர் ப்ரெஷரும் இருக்கு அப்பாவுக்கு. இந்த சமயத்தில் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா அவர் ஹெல்த் இன்னும் ஸ்பாயில் ஆகும். துருவன் அப்போதைக்கு சமாதானம் சொல்வதாக நினைத்து சரி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பணத்தில் 50 லட்சத்தை வாங்கி சென்றான். தேவராஜன் அன்று முழுவதும் உறங்கிக் கொண்டே இருந்ததால் மறுநாள் காலையில் துருவனும் ஸ்ருதியும் ஏற்கனவே போவதாக இருந்த மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் சென்றனர். ஸ்ருதி நினைத்தது போல் அவர் இதயத்தில் இரத்த ஓட்டம் சீராக இல்லை என்று இன்னும் சில மருந்துகளை எழுதி கொடுத்தார் மருத்துவர்.
மீண்டும் தீபன் கண்மணிக்கு கால் செய்தான். பணம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எங்க வந்து கொடுக்கணும்? நோ நோ, நீ நேர்ல எல்லாம் வர வேணாம். என் அக்கௌண்ட்டுக்கு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு அனுப்பி வை. இந்த முறையும் என்ன ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சேச்சா, எவ்வளோ பெரிய அமௌண்ட் தராம நான் போய் உனக்கு துரோகம் செய்வேனா? அந்த வீடியோ ரெக்கார்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்னை தாராளமா நம்பி நீ பணம் அனுப்பலாம். பணம் வந்த உடனே நானே உனக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன். வந்து அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு போ, சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். கண்மணி இதையெல்லாம் துருவனிடம் சொன்னாள். உடனே துருவன் தன் அக்கௌண்டில் இருந்து பணத்தை தீபன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிட்டான். சிறிது நேரம் கழித்து தீபன் கண்மணியை வரச் சொல்லி அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகியிருந்த பென்ட்ரைவை கொடுத்தான். அதை வாங்கி வந்து தன் லேப்டாப்பில் போட்டு பார்த்தான். ஆம், அது அவள் சம்பந்தமான வீடியோ தான். அதை உடனே அப்புறப்படுத்த நினைத்தாள். ஆனால் துருவன் அது எதற்கும் தேவைப்படும் என்று அவளிடமிருந்து அந்த பென்ட்ரைவை வாங்கி வைத்து கொண்டான். ப்ளீஸ் நீ எல்லாத்தையும் இதை பாத்துறாத என்று துருவனின் தோளில் சாய்ந்து அழுதான். துருவனுக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை. பின் கண்மணி துருவனிடம் அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், இப்படியே விட்டு விடுவோம், நமக்கு தானே வீடியோ கிடைச்சிருச்சுல என்றாள். சரிம்மா, நான் ஒன்றும் செய்யலை என்று ஆறுதலாக அவள் தலையை வருடி விட்டாள். ஆனால் உள்ளுக்குள் அவன் ரத்தம் கொதித்தது. பின் அது துருவனிடமிருந்து ஸ்ருதியின் கைக்கு மாறியது. ஸ்ருதி, பரவாயில்லையே, சொன்ன மாதிரி கொடுத்துட்டியே என்றாள். ஆனால் துருவன் அதை பிறகு வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்துதான் கொடுத்திருந்தான். ஸ்ருதியோ தன் தந்தையின் உடல்நலம் கருதி அதை அவனிடம் தர மறுத்தான். ஆனால் துருவனுக்கு வேறு வழியின்றி அவளிடம் மிரட்டி வாங்க வேண்டியதாகிற்று. இதையெல்லாம் இன்ஸ்பெக்டர் அதிரனிடம் விவேகனிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் துருவன். ஆரியின் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான வீடியோ காணொலியை இன்ஸ்பெக்டர் அதிரனிடம் கொடுத்தான். இதுக்கு ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? அப்பவே இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதற்கு காரணம் இவங்க தானே. நீ கையை காட்டிருக்க வேண்டியதானே? இதே மாதிரி தீபன் விஷயத்திலும் அந்த பணத்தை திருடி முயற்சி செஞ்சதுக்கு பதிலா இவங்க பேரு தான் என் தங்கச்சி வாழ்க்கையை சீர்கழிச்சிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருந்தா இந்த வேலையை போலீஸே செஞ்சிருக்குமே என்றான் அதிரன். சார், கோடிக்கணக்கான போதைப் பொருளை கடத்தின போலீஸ் கண்டுபிடிச்சுமே அவங்கள போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல. அங்கங்க கொடுக்க வேண்டிய லஞ்சம் கொடுத்து அந்த கேஸை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. அவ்வளவு ஏன், அந்த வண்டியை ஓட்டிட்டு போன என்னையே பல லட்சம் பேர் செய்து பெயிலே எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் காட்டி கொடுத்துட்டா மட்டும் இந்த சட்டம் பெருசா என்ன செஞ்சிரும்? அதனாலதான் ஆதாரத்தோட எல்லாத்தையும் நிரூபிக்க இவ்வளவு மெனக்கட வேண்டியதா போச்சு. மிஸ்டர் துருவன், நீ சொல்றதெல்லாம் சரிதான். இந்த ஆதாரங்களையும் காசு வாங்கிட்டு நாங்க ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவோம். உன்னால என்ன பண்ண முடியும்? இல்ல சார், நீங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் கண்மணியை கம்ப்ளைண்ட் பண்ணி தீபன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். எல்லாம் ஓகே. அந்த ரேஷ்மாங்கிற பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ண வச்சியா? அங்கதான் நீ நிக்கிற. சார், அது நானா செஞ்சது இல்ல, தானா அமைஞ்சது. சரி, இப்போ உன் டிமாண்ட் என்ன? என் தங்கச்சி வாழ்க்கையை சீரழிச்ச இந்த 3 பேரையும் நீங்க கைது செய்யணும். அப்புறம் போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்ட ஆரியையும் அவன் கும்பலோட சேர்த்து கைது செய்யணும். அதெல்லாம் சரி, உன் தங்கச்சி சம்பந்தமா வீடியோ ஆதாரத்தை நீ இன்னும் கொடுக்கவே இல்லையே. அது சார், அதை நான் தரப்போறதில்லை. அதுக்கு என் தங்கச்சியோட அனுமதி வேணும். அதுக்கு அவசியம் இல்லை. இவங்க செல்போன், லேப்டாப் எல்லாத்திலையும் கைப்பற்றுறதுல இவனுங்க பல பெண்களிடம் தவறா நடந்து பணத்தை பறித்து மோசடி செய்ததற்கான ஆதாரம் இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை சார், நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன் என்றாள் கண்மணி. எல்லோரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர். ஆமா சார், இப்படி மானம் போயிடும் நினைக்கிறனாலதான் பல பெண்கள் வெளியில் தெரியக்கூடாதுன்னு மூடி மறைக்கிறாங்க. அதை இந்த மாதிரி ஆட்கள் ஒரு யுக்தியாவே பயன்படுத்தி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என் பெயர் எந்த மீடியாவில் வந்தாலும் இப்ப எனக்கு கவலை இல்லை சார். எல்லா பெண்களுக்கும் இந்த சம்பவம் ஒரு விழிப்புணர்வாக இருந்துட்டு போகட்டும் என்றால் தைரியமாக. உன் தைரியத்தை நான் பாராட்டுறேம்மா, நீ கவலைப்படாதே. இந்த வீடியோ ஆதாரத்தை மகளிர் சம்பந்தப்பட்ட பெண் அதிகாரிகள் மட்டுமே பார்க்கும்படியா ஏற்பாடு செய்கிறேன். இவனுங்க மேல சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முன்னால் நிரூபிக்கப்பட்டதா அதற்கு பின்னர் இந்த வீடியோ தேவைப்படாது. ஓகே சார். துருவன் இடையில் குறுக்கிட்டான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார், நானும் குறுக்கு வழியில் பாஸ் பண்றதுக்கு முயற்சி செஞ்சேன். அதுக்காக போதைப் பொருள் கடத்தன்னு தெரிந்தும் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போனேன். அந்த 50 லட்சத்தை திருடேன். அதனால் என்னையும் கைது செய்யணும். அதெல்லாம் சரி, திருட்டு போனது 1 கோடி தானே, மீதி 50 லட்சம் எங்க? அந்த பணம் ஸ்ருதிக்கிட்டே பத்திரமா இருக்கு சார். நீ செஞ்ச இந்த குற்றத்துக்கெல்லாம் உனக்கு தண்டனை கிடைக்கும் தான். ஆனா அதுக்கு பின்னால ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பலையும் பல பெண்களை கற்பழித்து அதை வீடியோ எடுத்து ஏமாற்றி பணம் பறிக்கும் குரூப்பையும் பிடித்து கொடுத்து இருக்கியே. அதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம பாத்துக்கிறேன். உன் மேல இருக்கிற FIR-ஐயும் கேன்சல் பண்ண வைக்கிறேன். அதுக்காக நீ ஒண்ணு தான் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் எக்ஸாமை நேர்மையா எழுதி பாஸ் பண்ணணும். நிச்சயமா சார். இனிமேல் நான் எழுதினால் நேர்மையாகத்தான் எழுதுவேன். இனிமேல் நீ எழுதுனா இல்ல, கண்டிப்பா எழுதணும். எழுதி பாஸ் பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வரணும். ஏற்கனவே ஜிம் பாடியா தான் இருக்க, ஃபிட்னஸாவும் இருக்க.
பாஸ் ஆயிடு, இந்த டிபார்ட்மெண்ட்லே உனக்கு வேலை வாங்கிடலாம். துருவனுக்கு கண் கலங்கியது. அதிரனும் நன்றி சொல்லிவிட்டு கண்மணியும் அவனும் அங்கிருந்து கிளம்பினார்கள். இன்ஸ்பெக்டர் அதிரன் தனக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து அந்த இரு கும்பலையும் சட்டத்திற்கு முன் நிறுத்தினான். இனி சட்டம் தன் கடமையை செய்யும். தேவராஜன் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கேள்விப்பட்டு மனம் வருந்தினார். நல்ல வேளையா அவருக்கு இந்த அதிர்ச்சி தகவலை கேட்டு உடல்நலம் பாதிக்கப்படவில்லை. துருவனையும் கண்மனையும் இப்போதே பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ஸ்ருதியிடம் சொல்லி காரை எடுத்துக்கொண்டு துருவன் வீட்டுக்கு வந்தனர். துருவன் அப்போது வீட்டில் இல்லை. அவன் அம்மா மட்டும்தான் இருந்தார். துருவனும் கண்மணியும் எங்கோ ஆன்டி என்று கேட்டாள் ஸ்ருதி. கண்மணி நடந்த விஷயங்களிலிருந்து வெளிவர டாக்டரிடம் கவுன்சிலிங் அழைத்து சென்றிருப்பதாக அவர் கூறினார். சிறிது நேரம் இருவரும் காத்திருந்தனர். அதற்குள் இருவரும் குடிப்பதற்கு மோர் கொடுத்து வந்து கொடுத்தாள் துருவனின் அம்மா. நீண்ட நேரம் கழித்தே துருவனும் கண்மணியும் வீட்டுக்கு வந்தனர். தேவராஜன் துருவனை பார்த்ததும் அவன் கையை பிடித்து கொண்டு மனமாற மன்னிப்பு கேட்டார். கண்மணியிடம் சென்று அவள் மேல் படிப்பிற்கு டாக்டர் கவுன்சிலருக்கும் ஆகும் செலவை நானே தருகிறேன் என்றார். சார், மன்னிப்பெல்லாம் எதுக்கு? அவங்க அப்படி பண்ணதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? சொல்லப்போனா நான் தான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கணும். திட்டமிட்டு உங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்ததுக்கும் அந்த பணத்தை திருடியதுக்கும். அப்புறம் கண்மணிக்காக நீங்க எந்த செலவும் செய்ய வேண்டாம். இனிமே தான் ஒரு அண்ணனா அவளை நான் படிக்கணும், படிக்க வச்சுக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் நானே செய்வேன். குறுக்கு வழியில் சம்பாதிக்க மாட்டேன் என்றான். சரிப்பா, உன் தங்கச்சிக்காக நான் எந்த செலவும் செய்யலை என்றார் சிரித்து கொண்டே. அப்புறம் நீ செஞ்சது தான் சரி. தப்பு பண்றவங்க போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும்னு காத்திருக்க கூடாது. அந்த வகையில் நான் உன்னை பாராட்டியே ஆகணும். சார், அதுக்கும் ஸ்ருதியும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்று சொல்லிவிட்டு ஸ்ருதியை பார்த்து நன்றி தெரிவித்தான். நன்றி மட்டும்தானம் என்றால் ஸ்ருதி. இருவரும் பார்வையாலை காதலை பரிமாறிக்கொண்டனர். நன்றி. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்க நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.